ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜேகே ஒரு வட்டத்தை பார்க்க போகிறோம். டைட்டில் என்ன அப்படின்னாக்கா மேரி டு யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் தான் பார்க்க போகிறோம். ஒன்லைன் சொல்லலாம் அப்படின்னாக்கா நீங்களும் ஜேகேவும் வளர்ந்தது உருண்டது பிறந்தது, அப்புறம் கல்யாணம் காட்சி, அப்புறம் புள்ளக்குட்டி, இதுவெல்லாம் எப்படி அரங்கேற போகுது அப்படிங்கிறத ஷார்ட்டுன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் லென்த்தி வீடியோ தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நான் 1 to 1.5 hours வந்து நான் இதை முடிக்க பார்க்குறேன்டா, ஓகேங்களா? அண்ட் சங்கீதா சிஸ்டர், ஐம் ரியலி சாரி, லைவ் வர சொல்லியிருந்தீங்க, நானும் ஓகேன்னு சொல்லியிருந்தேன். அது என்னடா அப்படின்னா காப்பிரைட்டில் மாட்டிக்கிச்சுடா சேனலில், அதனால தான் என்னால் லைவ் வர முடியல. ஐம் ரியலி சாரி, கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்க. அது எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் லைவ் வரேன், ஓகேங்களா? கண்டிப்பாக லைவ் வர முன்னாடி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வருவேன், கவலையப்படாதீங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் கன்சர்ன். ஏன் வீடியோ வரல நல்லா கேட்டிருந்தீங்க, ஐம் ரியலி ஹாப்பி. ஏன் வரலன்னா அதுதான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் முன்னாடி வீடியோவில். மொபைல் கீழே வந்து உடஞ்சிட்டு, அதனால தான் வீடியோ போடல. அண்ட் ஆல்சோ வந்து எனக்கும் த்ரோட் வந்து ஒரு மாதிரி இருக்குது, கரங்கரப்பாக இருக்குது. லைக் அந்த கோல்டு இதுவெல்லாம் சரியாயிட்டு, பட் இருந்தாலும் ஒரு மாதிரி கரங்கரப்பாக இருக்குது, வாய்ஸே கொடுக்க முடியல. அதனால தான் வந்து மொபைல் வந்தாலுமே ஒரு 2 days அந்த மாதிரி வந்து நான் வீடியோ எதுவுமே ரெக்கார்ட் பண்ணல. இப்போ தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ஓகே, லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கடா, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே நீங்கள் தான் ஒரு ரூமுக்கு வெளியே தலையில் தொப்பியெல்லாம் மாட்டிக்கிட்டு, கையில் கேக்கெல்லாம் வச்சுக்கிட்டு, கேண்டல்லாம் அதில் கொளுத்தி வச்சுக்கிட்டு போகலாமா? இன்னும் 10 செகண்ட் இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு மெதுவாக டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போகிறீங்க. உள்ளே போய் பார்த்தா அங்கே ஒரு ஆள், வேறு யாரும் இல்லை, நம்ம ஜேகே தான். நல்லா குப்பர் பரட்டு மண்டியே தூங்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு காண்டாயிடுச்சு. இங்கே ஒருத்தர் நடுச்சாமல் 12 மணிக்கு கேக் கற்றுட்டு வரேன் கட் பண்ணுறதுக்கு, பேய் மாதிரி தூங்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹாப்பி பர்த்டே ஜேகே அப்படின்ட்டு இருந்தாலும் கத்துறீங்க, நோ ரெஸ்பான்ஸ். ஹாப்பி பர்த்டே ஜேகே, நோ ரெஸ்பான்ஸ். எழுதப்பார் நாய் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கால் போகுது எட்டி உதைக்க, பட் இருந்தாலும் கூடாது வையன். இன்றைக்கும் அந்த பைத்தியக்காரனுக்கு பர்த்டே, நம்ம கை கால் வந்து முன்ன மாதிரி அவன் மேலே பற்றக்கூடாது. பிறந்தநாள் இன்றைக்கி அடிச்சுட்டா, நிறுத்தி உதச்சிட்டான்னு அதே ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணி பெருசாக பண்ணிவிடுவான். வீட்டில் வந்து பெரிய ரகலையே பண்ணி விட்டுருவான். அடிச்சிட்டோம் அப்படின்னாக்க பொறுமையாக கை காலை இன்றைக்கி ஒரு நாள் அடிக்க வை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேகேம்மா பட்டுமா எந்திரிங்க, இங்கே பாருங்கள் கேக்கு நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பாருங்கள், உங்களுக்கு பிடிச்ச பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கும் எந்திரிங்க அப்படிங்கிற மாதிரி டீசெண்டாக கத்த. அங்கேருந்து ஒரே ஒரு அறிகுறி கூட இல்லை. நீங்களே பார்க்குறீங்க, அறிகுறியே இல்லாமல் தூங்கிட்டு இருக்கான் பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, டே ஜேகே எந்திரா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. டே பைத்துக்கார பையில எந்திரி தொல்லிட்டா அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு கத்தலை போட, அப்போ தான் வந்து அசைகிறாரு. யார் அது அப்படிங்கிற மாதிரி தூக்க கலக்கத்திலே வந்து அவருமே கேட்க, வருங்கால் பொண்டாட்டி அப்படிங்கிற மாதிரி நீங்களும் சொல்கிறீங்க. என்னது பொண்டாட்டியா, ஐயோ அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு செகண்டில் வந்து தூக்கம் தெளிஞ்சு எழுந்து உட்காந்துட்டு இருப்பார். பார்க்குறாரு, அடியே பைத்தியம், நீ எதுக்கு என் ரூமுக்கு வந்த, எங்கே என் பொண்டாட்டி அப்படின்னா, உன் பொண்டாட்டியா, அவ எங்கே இருக்கா, பைத்தியமாடா நீ, பிறந்த நாள் நீ கேக் எடுத்து வந்த, குப்புறப்படுத்திட்டு நல்லா பட்டமண்டியே தூங்கிட்டு இருக்க. இந்த ஒரு விஷயத்தில் தான் உன்னை வந்து அப்படியே ஏதோ ஒரு ஆசை காட்டி எழுப்ப முடியும், இல்லைன்னா எந்திரிப்பியா நீயே அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்களும் வந்து பங்கமாக கலாய்க்க அவருமே பார்க்குறாரு. வருங்கால் பொண்டாட்டியை வச்சு என்னை ஏமாத்திட்டல்ல, இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ தான் அப்படியே தலையெல்லாம் சொரிஞ்சிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. பார்க்குறீங்க, இந்த கொரில்லா படத்தில் வர கொரில்லா மாதிரியே தலையை சொறிகிறானே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு, என்னடி விஷயம் அப்படின்ட்டு கண்ணு மூடிட்டு கேட்குறாரு. நீங்களா ஹாப்பி பர்த்டே ஜேகே அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் கேக் எடுத்துட்டுறீங்க. பர்த்டேவா எனக்கா, ஆமல்ல 12 மணி ஆயிடுச்சு, பர்த்டே எனக்கு, குறி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேக்கு கட்டெல்லாம் பண்ணல, அப்படியே வாய் வந்தால் கேக்கிட்ட போகுது சாப்பிட்றதுக்கு. நீங்கள் அப்படியே மிட்வேல பிடிச்சிட்டிங்க. என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னா, சாப்பிட போகிறேன் அப்படிங்க கூடாது, கெட்ட வார்த்தை வரக்கூடாது. கட் பண்ணுறது தான் பக்கத்தில் கத்தி இருக்குல்ல, என்ன உனக்கு கேடு, கட் பண்ணி தொலை, என்ன மொத்தமாக நீ முழுங்கிடலாம் பார்க்குறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களும் திட்ட. என்னாடி பர்த்டே அன்னைக்கு கூட இப்படி திட்டுறேன்னா, வேற எப்படி திட்டுவாங்களாம், எரும மாட இப்படி கேக்கை கட் பண்ண, எனக்கு பாதி உனக்கு பாதி அப்படிங்க, அந்த 1/4 கிலோ கேக்கை மொத்தமாக நீயே முழுங்கிடலாம் பார்க்குறியா அப்படிங்கிற மாதிரி திட்ட. ஆக்சுவலி நீங்கள் அங்கே வந்து இந்த 1/2 kgலாம் அந்த மாதிரி
கேக் வரும்லடா, அந்த மாதிரி கேக்கு தான் கையில் குட்டியாக வந்து ஒரே கையில் தூக்குற மாதிரியெல்லாம் கேக் வரும்ல, குட்டி குட்டியாக அழகா, அந்த மாதிரி கேக்கு தான் நீங்கள் வந்து வாங்கி எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க. ஜெக்கியும் பார்க்குறாரு. அப்படின்னா இது மொத்தமாக எனக்கு இல்லையா? அஸ்கு புஸ்கு மொத்தமாக ஒன்று குற்ற நான் என்ன நாக்கு வலிக்கிறதா பாட, அதில் பாதி பாதி சரி பாதி பங்கு பிரி அப்படின்றீங்க. அவருமே வந்து அப்படியே அரை மனசுலேயே பங்கு பிரித்து இந்த அப்படி தின்னுத்தொல்ல அப்படின்னு. இங்கே பார் தம்பி, கேக் வாங்கிட்டு வந்தது நான் காசு போட்டு, தேவையில்லாமல் இந்த மூஞ்சி முகத்தில் திருப்பல் வச்சுக்கணும்னு வச்சுக்கோ, அப்படி கழுத்தோடு சேர்த்து திருப்பி விட்ருவேன். ஒழுங்காக வந்து மூடிக்கிட்டு திங்குற வழியை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களுமே அந்த பாதி பீஸை கேக்கை தின்னுட்டு அவருமே பார்க்குறீங்க. எங்கடா இன்னைக்கு பர்த்டே தானடா, இங்கே ஒருத்தி கேக் ஆசையாக உனக்கு எடுத்துகிட்டு வந்து வெட்டுறேன், ஒரு வாய் விட்டு விட்டியா? மொத்தமும் தீனி மாடு மாதிரி திங்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவருமே போய் தொழுதுப்படி அப்படிங்கிற மாதிரி வாயில் குத்துறாரு. நீங்களுமே போதும் போதும் அப்படின்ட்டு நீங்கள் சாப்பிட்டுட்டு இருந்த கேக்கை கொஞ்சம் அவருக்குமே ஊட்டி விட்டுருந்துருப்பீங்க. அண்ட் அதுக்கப்புறம் சரி சரி இப்போ தான் 12 காலாவது தூங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவருமே வந்து லைக் படுக்க வச்சு போத்தி விட்டு இந்த தட்டி விடுவோம்ல, முதுகில் தட்டி கொடுத்தா தூங்கிடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி முதுகு அப்படியே மெதுவாக தட்டி கொடுக்குறீங்க. அவருமே வந்து அப்படியே கண்ணை மூடுறாரு. அப்படியே மெதுவாக தலையெல்லாம் தடவி கொடுத்து அவருமே தூங்கி முடிச்சிட்டாரு. தூங்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களுமே வந்து எந்திரிச்சு உங்கள் வீட்டுக்கு கிளம்பி போயிருந்துருப்பீங்க. ஆக்சுவலி வந்து அன்னைக்கு வந்து ஜேகேக்கு பர்த்டே அண்ட் நீங்களுமே வந்து சொல்லிட்டு போகிறீங்க, டே ஜேகே ட்ரெஸ் வந்து உனக்கு ஆல்ரெடி வந்து வாங்கி வச்சுட்டேன், மார்னிங் 9 o'clock வந்துடு, உன் ஆஃபீஸில் நானும் லீவ் சொல்லிட்டேன், என் ஆஃபீஸில் நானும் லீவ் சொல்லிட்டேன், வா நம்ம வெளியில் போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருப்பீங்க. அவருமே தூக்க கழகத்தில் ஒன்று சொல்லிட்டு தான் அமைதியாக இருந்திருப்பார். அண்ட் அடுத்த நாள் வந்து கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு ஒரு 7:30க்கு கால் வருது. பார்த்தா வேறு யாரும் இல்லை, சாரு தான். அடியே பைத்தியம் அப்படின்னா, என்னடா உனக்கு பிரச்சனை, 7:30 மணிக்கு எதுக்கடா இப்படி ஃபோன் பண்ணி எனக்கு 7:30 எடுக்கிற அப்படின்னு. ஏண்டி எனக்கு பேண்ட்டு சட்டை வாங்கி கொடுத்தா சரி, அதுக்கு உண்டான ஜட்டி பனியன் எங்கே அப்படின்னா, ஏன் உங்ககிட்ட ஜட்டி பனியன் இல்லை, அதை கூட போட மாட்டியா அப்படின்னா, இல்லை எனக்கு இன்றைக்கி பர்த்டே, நான் புது சட்டை தான் போடுவேன், புது ஜட்டி பனியன் புது பேண்ட்டு சட்டை தான் போடுவேன் நான், பார்த்துக்கோங்க, புது பெல்ட்டெல்லாம் வாங்கி கொடுத்தல, எங்கே புதுசு ஜட்டி பனியன் மட்டும் வாங்கி கொடுக்கல, எனக்கு தெரியாது, நீ புது ஜட்டி பனியன் வாங்கி வந்தால் தான் நான் போடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஏன் புதுசு வாங்கி கொடுக்கல, என்ன பழசு போட மாட்டியோ, என்னை போட்டால் ஒத்துக்காதோ அப்படின்னா, இல்லை எனக்கு புதுசாக வேணும், நான் எனக்கு பர்த்டே பாய், நான் என்ன சொன்னாலும் நீ எல்லாம் கேட்கணும். ஏண்டா புது சட்டி பனியன் போட்டால் என்ன, பழைய சட்டி பனியன் போட்டால் என்ன, எல்லாம் போடுறது உள்ளே தானே போடுறேன், உள்ளே போடணும்னா வெளியே போடணும், அதெல்லாம் எனக்கு தெரியாது, புதுசு வேணும் இப்போ வாங்கிட்டப்போ. ஏண்டா நீ உனக்கு சட்டி வேணும்னா நீ போய் வாங்கிக்கூட, அதுக்கு எதுக்கிட்ட நான் வாங்கணும்? ஏன்டி எனக்கு ஜட்டி பனியன் கூட வாங்கி கொடுக்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்க உங்களுக்கு செம்ம காண்டாகுது. ஏண்டா இதெல்லாம் வருங்கால பொண்டாட்டி செய்ய வேண்டியது, நான் வந்து உட்காந்து மாடு மாதிரி செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னா, ஏன் நீ என் ஃப்ரெண்டு தான், அதை கூட செய்ய மாட்டியா? என் பொண்டாட்டி வர வரையும் நீ செய்ய. ஆமாம் மாதம் 10,000 எனக்கு வேலைக்காரிக்கு சம்பளம் கொடுக்குறான் இவன், இவனுக்கு வந்து உட்காந்து ஊழியும் செஞ்சிட்ருப்பாங்க, ஜட்டி எடுத்து கொடுக்க, பனியன் எடுத்து கொடுக்க, பேண்ட் எடுத்து கொடுக்க, சட்டை எடுத்து கொடுக்கன்ட்டு. நாயே ₹1 இங்கே பக்கம் கண்ணில் காட்டுறதில்ல, தானே வந்துடுறேன் வேலை சொல்கிறதுக்கு மட்டும் அப்படிங்கிற மாதிரி நீங்களும் கடிச்சு கொட்ட. யாவன் எனக்கு ஜட்டி பனியன் கூட வாங்கி கொடுக்க மாட்டியா ஒரு ₹200 கொடுத்து? நீ கேட்குற பிராண்டு ஒரே ஒரு ஜட்டி எவ்வளோ விலை தெரியுமா? கிட்டத்தட்ட ₹500 மேலே. கொப்பத்தா சும்மா வந்துடுது எங்கள் காசு அப்படின்னா, ஏன்ட்டு இந்த மாதிரி எனக்கு அரிச்சு கொட்டுற, பர்த்டே பை அன்னைக்கு கூட சாப்பிட்ற பற்றியா அப்படிங்கிற மாதிரி அவருமே குயிங்குயான்னு பேச உங்களுக்கு செம்ம காண்டாயிடுச்சு. வாங்கிட்டு வந்து தொல்லையிற வைகி தூக்கத்துக்கு எடுத்து விட்டு இப்போ என் உயிர் எடுக்காது அப்படிங்கிற மாதிரி வந்து பர்த்டேன்னு கூட பார்க்காம 4 வார்த்தை நல்லா கேட்டு விட்டு நீங்களும் நேராக போகிறீங்க. போகிற நேரத்தில் வண்டி அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. பார்த்தா அதே ஆள் தான். என்னடா உனக்கு பிரச்சனை? நான் கேட்ட பிராண்டு தான். மூடிட்டு வைடா சாமி, அதே பிராண்டு தான் வாங்கிட்டு வர போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களும் வண்டி ஏற்றிட்டு போயிட்டு கேக்கு தான் பனியனு ஜட்டி, ஆல்ரெடி பேண்ட் ஷர்ட் வாங்கி கொடுத்துட்டீங்கல்ல, இப்போ பனியன் ஜட்டி வேணுமா, அதுக்காக அதை வாங்கிட்டு சேம் பிராண்டு இது முன்னாடி ஒரு ஒன் ஷர்ட்டில் பார்த்துருப்போமே, கெல்வின் அதுதான் வாங்கிட்டு போகிறீங்க. வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு இந்த பொட்டலை அப்படின்னு அந்த மனுஷனுமே வந்து டவலை கட்டின்னு தான் உட்காந்துருக்காரு. நீங்களும் பார்க்குறீங்க, என்னடா டவலோடு இருக்க அப்படின்னா, ஆமாம் நீ வாங்கிட்டு வந்தால் தான் போடணுன்ட்டு ஒரு முடிவோடு இருந்தேன், குடு ஜட்டி பனியனா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. என்னது அப்புறம் நீ போடலையா
நீ வாங்கிட்டு வந்து கொடுக்கறது தான் போடணுன்னு ஒரே முடிவோடு இருந்தேன். இல்லைன்னு வச்சுக்கோயேன், நான் பேண்ட் சட்டை மட்டும்தான் போட்டு வந்துருப்பேன், ஜட்டி பனியனோட போட்டே இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வெக்கமே இல்லாமல் சொல்ல உங்களுக்காக செம்ம காண்டாயிடுச்சு. எருமை 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 என்ன பேசுகிறான் பாரு, எருமை மாடு வயசாகுது, 24 வயசுடா உனக்கிட்டே பைத்தியக்காரா, இப்பயும் ஜட்டி பனியன் போட மாட்டேன் எப்படி பேசிகிட்டு இருக்க வெக்கம் கெட்டவனே அப்படிங்கிற மாதிரி வந்து கையெல்லாம் அடிக்கி போகுது. பட் இருந்தாலும் அடக்கி வச்சுக்கிட்டு போய் போட்டுன்னு வந்து இந்தா போ ட்ரெஸ்ஸை போடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களுமே வந்து அவர் பாத்ரூம்குள்ளே தள்ளி விட ஏன் இங்கே தான் நான் மாற்றுவேன், இதுவரையும் நான் ட்ரெஸ் மாற்றினாலே பார்த்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் கேட்குறாரு. பார்த்துருக்கேன் பரவாயில்ல எங்கே போட்டு தொல்லை அப்படின்ட்டு நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் அவரோட பெட்லேயே போய் பட்டுட்டு அவரோட மொபைல் தான் எடுத்து நோண்டி பார்த்துட்ருக்கீங்க. பார்த்தா கால் ஹிஸ்ட்ரி, வாட்ஸ்அப்பு இதெல்லாம் செக் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா ஒரே ஒரு லேடிஸ் நம்பர் கூட இல்லை. ஏன்டா ஜெய்கே அப்படின்னா என்னடி, ஆமாம் சாரோ வந்து ஒரு உயர் அதிகாரி உங்கள் ஆஃபீஸில். ஆமாண்டி ஒயன் பேருக்கு தாண்டி உயர் அதிகாரி, ஒரு பொண்ணு கூட திரும்பி பார்க்க மாட்டேங்குதுன்னா பார்த்துக்குவோம். ஏன் நம்மளா போய் வாலண்டியராக பேசினா கூட லைக் மரியாதை கொடுக்குற மாதிரி ஓகே சார்ன்ட்டு ஓடியே போயிடுதுங்கடி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல. அவ்வளோதான விஷயம், வாடா உனக்கு நான் ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னா சரி கரெக்ட் பண்ணி கொடு, தாராளமாக கரெக்ட் பண்ணி கொடு, நான் என் பொண்டாட்டி கூட ஜாலியாக இருப்பேன்ல, இதோ உன் மாதிரி பிசாசு கூட ஓரியாடுறதுக்கு நான் என் பொண்டாட்டி கூட ஓரியாடிக்குவா அப்படின்னா அவள் தான் பக்குன்னு எட்டி வருவதை. ஏன்டி இன்னைக்கு எனக்கு பர்த்டே, அந்த பர்த்டேன்னு கூட பார்க்காம என்னை எட்டி உதச்சிட்டு பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்களா பேருக்கு தான் பர்த்டே புரிஞ்சுதா, மற்றபடி நீ எல்லாம் எனக்கு சேம் தான். பர்த்டே சாதா டே அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ தேவையில்லாமல் என்கிட்ட வம்பிழுத்துன்னு வச்சுக்கோயேன், அடி பொழந்து எடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அண்ட் அவருமே வந்து ரெடி ஆகிட்டு இருந்திருப்பார். லைக் நார்மலாக கேஷுவலாக இப்போ வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும்பொழுது நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிப்போம். அந்த மாதிரி தான் வந்து இந்த ஜெண்டர் அந்த மாதிரிலாம் எதுவும் பார்க்கவே மாட்டீங்க. நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் வந்து கேஷுவலாக இருப்பீங்க. அந்த மாதிரி தான் நீங்கள் 2 பேருமே அந்த மாதிரி தான். அப்புறமே வந்து ட்ரெஸ் பண்ணிவிட்டு பரட்டை மண்டையெல்லாம் நீங்கள் போயிட்டு தலையெல்லாம் தொடச்சி விட்டு தலைவாரி விட்றீங்க. அண்ட் அவருமே பார்க்குறாரு, வர்றவளையும் எனக்கு இது மாதிரி பண்ணி விடுவாள்ல என் வருங்கால பொண்டாட்டி அப்படின்ட்டு. வருங்கால பொண்டாட்டிங்க போதே மனுஷனுக்கு அம்மட்டு ப்ளஸ் ஆகுது. நீங்களும் பார்க்குறீங்க, எவதான் அவங்ககிட்ட சிக்கி சீரழிய போகிறாளோ தெரிலடா. நீயா 24 வயசானாலும் இன்னும் 5 வயசு போல மாதிரி ஆடிட்டு தெரியுற, பார்க்குறேன் எவ வந்து ஒன்று சமாளிக்க போகிறான்னிட்டு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பங்காமல் கலாய்க்கா. அவருமே கடுப்பாகுது. இங்கே பார்வையன் ஏன் பொண்டாட்டி வந்தால் நான் கொஞ்சம் மாறுவண்டி அப்படியெல்லாம் இருந்துட மாட்டேன். பொண்டாட்டி வந்தால் மாறுவேன், அப்போ இங்கே நான் பைத்தியக்காரியாடா, உனக்கு இங்கே சேவை செஞ்சுட்ருக்குருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வா வந்துட்டல அப்படிங்கிற மாதிரி பர்ஃப்யூமெல்லாம் அடிச்சு விட்டு, பிள்ளைக்கு பவுட்ரு அதெல்லாம் அடிச்சு விட்டு, க்ரீமெல்லாம் பூசி விட்டு முடிச்சல அழகாக ரெடி பண்ணி கூப்பிட்டு வரீங்க. கீழே வந்தா ஜேகேவுடைய அப்பா அம்மா தான். அடாடா வாமா என்னம்மா சொன்னா பைத்தியக்காரன் அப்படிங்கிற மாதிரி கேட்க. எதுக்கு சொல்கிறீங்கம்மா, காலையிலேயே அவனுக்கு பிடிச்ச பிராண்டில் நான் ஜட்டி பனியன் வாங்கி கொடுக்கலையாம், அதுக்கு தான் இம்முட்டு காலையில் ஃபோன் பண்ணி சார் எனக்கு ஜட்டி பனியன் வாங்கினது கொடுத்தாதான் போடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் வாங்கினது கொடுத்து ஜட்டி பனியனை தான் போட்டு வந்திருக்கிறோம் அப்படின்னா. அவள் தான் ஜேகே அப்பா அம்மாக்கெல்லாம் செம்ம சிரிப்பு வருது. ஏன்டா ஜேகே மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னா, ஆமாம் அவள் எப்போவுமே வருஷம் அவள் எடுத்து கொடுக்குற ட்ரெஸ் தான் நான் போடுறேன், வருஷம் ஜட்டி பனியன் வாங்கி கொடுக்குவா, இந்த வருஷம் வாங்கி கொடுக்கல, அதான் ஃபோன் பண்ணி வாங்கிட்டு வர சொன்னேன். ஏன்டா அது ஒரு ஜட்டி பனியன் கூட ஒரு நாள் வாங்க முடியாதா, என்ன தான் வாங்கினாலும் அவள் வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்குமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆக்சுவலி வந்து நீங்களும் ஜேகேவுமே வந்து சின்ன வயசுலேருந்து ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, ரொம்பவே க்ளோஸ். லைக் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டீங்க, லைக் கலாய்ச்சிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இந்த மாதிரி தான் இருப்பீங்க. பட் இருந்தாலும் தேர்ட் பர்சன் ஒருத்தர் யாராச்சும் வந்து உங்ககிட்ட பேசுகிறாங்க, உங்களை கலாய்க்கிறாங்க அப்படின்னாக்க அவ்வளோதான், ஜேகேவா அடி பொழந்து எடுத்துருவார். ஜேகேவா யாராச்சும் ஏதாச்சும் பண்ணாக்கா அவ்வளோதான், நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, நீங்கள் அப்படியே மாரியம்மாவை மாதிரி போயிட்டு செம்மையாக அடி பொழந்து எடுத்துருவீங்க. இந்த மாதிரி தான் கேரக்டர். லைக் செம்மையாக ஃபன் பண்ணிக்கிட்டு ரொம்பவே ஜாலி டைப்பாக, ரொம்பவே கேஷுவலாக, ரொம்பவே என்ஜாய் பண்ணுற மாதிரி கேரக்டர் தான் நீங்கள் 2 பேருமே. சின்ன வயசுலேருந்து இதே மாதிரி தான் வளர்ந்துருப்பீங்க. நீங்களுமே வளர்ந்து காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து ஒரு கம்பெனியில் வந்து அக்கௌண்டண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. அண்ட் ஜேகேவுமே வந்து MBA அதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு கம்பெனியில் ஹெச்ஆராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. எல்லா கம்பெனியும் ஒரு 4 to 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது உங்களுக்கும் ஜேகேவுக்குமே. அண்ட் நீங்கள் 2 பேருமே வந்து பக்கத்து ஸ்ட்ரீட்டு தான்.
அந்த ஸ்ட்ரீட்டில் எல்லாருக்குமே தெரியும் நீங்களும் ஜேகேவுமே வந்து சின்ன வயசுலேருந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. யாரை கேட்டாலும் இந்த தோள் மேலே கை போட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, சுற்றுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் நீங்களும் ஜேகேவும் தோள் மேலே கை போட்டு இது யார் என் ஃப்ரெண்டு, இது யார் என் ஃப்ரெண்டு, லவ்வரா அப்படின்னு கேட்டால் லவ்வரா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இது என்னுடைய ஃப்ரெண்டு, என்னுடைய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம செம்மையாக வந்து ரொம்பவே க்ளோஸ் பாண்டில் இருப்பீங்க. உங்கள் பாண்டிங்கெல்லாம் பார்க்க அடுத்தவங்களுக்கு அவ்வளோ பொறாமையாக இருக்கும். காலேஜ்லேயும் சரி ஸ்கூல்லேயும் சரி, ஏங்க பாரு அந்த ஒயன் ஒரு நிமிஷம் அவனை விட்டு நவுறதில்ல, அவனுமே சரி ஜேகேவும் சரி ஒயனை விட்டு ஒரு நிமிஷம் நவுறதில்ல, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்குறதில்ல, அவ்வளோ க்ளோஸாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய வந்து சொல்லுவாங்க. அண்ட் நிறைய ப்ரப்போசல் வந்தாலும் உங்களுக்கு இப்போ வர ப்ரப்போசலை வந்து ஜேகே ஆழ்ந்து ஆராய்ஞ்சி தேராது அப்படிங்கிற மாதிரி ரிஜெக்ட் பண்ணி விட்டுருவாரு. அண்ட் ஜேகேக்கு வர ப்ரப்போசலை நீங்களும் ஒரு பக்கம் போய் ஆழ்ந்து ஆராய்ஞ்சி இது முன்னாடி அதுக்கு எதானே எக்ஸ் இருக்கிறாங்களா, இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறாங்களா, இது ஜேகே செகண்ட் ஹேண்டாக ஓட்ட பார்க்குறாளா அப்படி இப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு ஜேகே இது செட் ஆகாதுடா, வாடா 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 நான் உனக்கு வேற ஒரு குடும்ப ஹிஸ்ட்ரியை பார்த்து கொடுக்குறேன் வாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீங்களும் மாற்றி மாற்றி வந்து அந்த ரிஜெக்ட் பண்ணிவிட்டு அந்த ரிஜெக்ட் பண்ணுறதுலேயும் அவ்வளோ லைக் கலாச்சிக்கிட்டு டே உனக்கு இந்த மாதிரிலாம் பொண்ணு வந்தால டே அடியே உனக்கு இந்த மாதிரி ஒருத்தண்டி ஆமாம் இப்படி இருந்தாமல் அப்படி இருந்தான் செம்மையாக ஃபன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து அந்த ரிஜெக்ட் பண்ணுறதுலையே அந்த மாதிரி கலாச்சிக்கிட்டு அவ்வளோ ஃபன்னாக அவ்வளோ ஜாலியாக ரொம்பவே வந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பீங்க. இப்போ வரையுமே நீங்கள் அப்படி தான் இருக்கீங்க. உங்களுக்கு தேவை அப்படிங்கிறத ஜேகே பார்த்து பார்த்து செய்கிறது, உங்களுக்கு ஜேகேக்கு தேவை அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து செய்கிறது, இந்த மாதிரி தான். இன்க்ளூடிங் உங்களுடைய ஜேகேயுடைய இன்னர்ஸ் கூட நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. அண்ட் இப்போ மாதிரி தான். அண்ட் ஜேகேவுமே சரி உங்களுக்கு அவர் ஒரு ட்ரெஸ்ஸு வாங்குறாரு அப்படின்னாக்கா அதுக்கு உண்டான உங்களுக்கு இப்போ நம்ம ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுக்கும் ஒவ்வொரு மாதிரி போடுவோம் இல்லையா, லைக் சுடிதார்னால் அந்த ப்ரேசர் மாதிரி போடுவோம், நார்மல் அப்படின்னாக்கா இந்த லைக் இந்த எலாஸ்டிக் டைப்பில் போடுவோம் இன்னர்ஸு, இந்த மாதிரிலாம் போடுவோம் இல்லையா. அந்த மாதிரி ஒவ்வொரு ட்ரெஸ் எடுக்கும்பொழுதும் ஜேகேவுமே வந்து உங்களுக்கு எல்லாமே பார்த்து பார்த்து வாங்கி கொடுப்பாரு. இன்க்ளூடிங் உங்களுடைய பீரியட்ஸ் டைமுக்கு கூட பேட் வாங்கி கொடுக்குறது, ஹாட் பேக் வச்சு கொடுக்குறது, உங்களுக்கு மெடிசன் வாங்கி கொடுக்குறது, அந்த 3 days உங்களை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறது பக்கத்துலேயே இருந்து, அந்த மாதிரி வந்து ரொம்பவே க்ளோஸான ஒரு ஃப்ரெண்டு. லைக் வெளியில் பார்க்குறவங்களுக்கெல்லாம் அது டோட்டல் ஆப்போசிட்டாக தெரியும். கன்ஃபார்ம் அவங்க லவர்ஸ் தாண்டா அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. பட் ரியாலிட்டி என்ன அப்படின்னா நீங்களும் அவருமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், அதுதான். அண்ட் இப்போது நீங்கள் சாப்பிட வந்திருப்பீங்க இல்லையா ஜேகேவை கூப்பிட்டுட்டு அவங்க வீட்டில். அண்ட் அவங்க அம்மாவுமே என்னம்மாவோ எப்படி போச்சு எப்படி இருக்கீங்க அப்படின்னா, நாளில் ரொம்ப நல்லா இருக்கம்மா, அவன் அம்மா என்னால் முடியலம்மா தாங்க முடியலம்மா, ஜெட்டி பனியன் இல்லைன்னு 7:30 மணிக்கெல்லாம் ஃபோன் எடுத்தேன் 7:30 எடுக்கிறம்மா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் செம்மையாக கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க. அண்ட் அவங்க அம்மாவுமே ஏண்டா இருக்கிற ஜெட்டி பனியனே நீ ஒன்று போட்டேன்னாக்கா 1 வருஷத்துக்கு போடலாம், இதில் எதுக்குடா என் பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி 7:30 மணிக்கு தூங்கி நிற்கிற பிள்ளைய எழுப்பி அப்படி உயிர் எடுக்கிற அப்படின்னா, ஏம்மா எனக்கு ஒரு ஜெட்டி பனியன் வாங்கி கொடுக்குறது கூட அவகிட்ட காசு இல்லையா அப்படிங்கிற மாதிரி வந்து கொஞ்சம் சென்டிமெண்டலாக பேச ஆரம்பிக்க. அவங்க அம்மாவும் பார்க்குறாங்க, மூடுறா நாயை எனக்கு நல்லாவே தெரியுண்டா உன் பிட்டு என்னன்னுட்டு, நீ போட்டுனுக்கிற ஜெட்டி பனியன் மொத்தமும் வயன் வாங்கி கொடுத்தது தான், ஒன்றாவது நீ காசு போட்டு வாங்கினுக்கிறியா, வாங்குகிற சம்பளம் ஒன்று வயனுக்கு செலவு பண்ணுற, அவள் தான் மிஞ்சி பண்ண ஒரு 10,000 வீட்டுக்கு கொடுக்குற, மீதி காசு என்னடா பண்ணி தொல்லைற அப்படின்னா, அதெல்லாம் என் ஃப்யூச்சர் ஒய்ஃபுக்கு சேர்த்து வச்சுட்ருக்கம்மா, அந்த மாதிரியெல்லாம் கண்ணு வைக்காதீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல. அவ்வளோதான் உங்களுக்கும் சரி ஜேகே அம்மாவுக்கும் சரி செம்ம காண்டாகுது. சொல்கிறீங்க பார்த்தீங்களாம்மா அந்த நாய் இப்பயே வந்து உங்களுக்கு கொடுக்காம சேர்த்து வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கான்னா பார்த்துக்கோங்க, பொண்டாட்டி வந்தாலாம் நம்மளெல்லாம் எங்கே வைப்பான்ட்டு அப்படிங்கிற மாதிரி நீங்களும் ஜேகே அம்மாவுமே வந்து அப்படியே ஜாலியாக பேசிகிட்டு இருக்கீங்க. ஜேகேவும் பார்க்குறாரு, அடியே கூடி இருக்கிற குடும்பத்தில் இப்படி கும்மி அடிச்சுட்டு போயிடாதீ, நாயேவா வந்து முழுங்கி தொலை அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு போய் உட்கார வச்சு. அண்ட் அவருமே சாப்பிட்டாரு, நீங்களும் சாப்பிட்றீங்க, டே ஜேகே இது செம்மையாக இருக்குடா இந்தாடா அப்படின்ற நீங்களும் ஊட்டுறீங்க. அவருமே இந்தா இது உனக்கு பிடிக்கும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவருமே ஊட்டி விட்றாரு. அண்ட் இதே மாதிரி பிரேக்ஃபாஸ்டெல்லாம் முடிச்சுட்டு கிட்டத்தட்ட வந்து மணி வந்து ஆகிட்டு கிட்டத்தட்ட 9:30 ஆகிட்டு. சரிடா வா போகலாம் அப்படின்னா, எங்கடி அப்படிங்கிறாரு. வாடா போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீங்களும் அவருமே வந்து பைக்கில் போகிறீங்க. அண்ட் பைக்கில் வந்து இப்போ நம்ம நார்மலாக வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த மாதிரி என்ன டபுள் சைட் கால் போட்ட மாதிரி தானே எடுத்து டபக்குன்னு உட்காடுறீங்க. எருமை மாடை கட்டிக்க போகிறவன் செத்தாண்டி அப்படிங்கிற மாதிரி இல்லை சொல்ல. நான் என்னடா பண்ணேன் அப்படின்னா, சமைக்க தெரிதில்ல, ஒரு வண்டியில் ஒழுங்காக ஏறி உட்கார தெரியல, டமக்குன்னு எரும மாட்டு கடாவாக ஏறி உட்கார்ற,
நான் கொஞ்சம் பலசாலி, கொஞ்சம் வந்து ஜிம் பாடியாக இல்லாமல் இருந்தேன்னு வச்சுக்கோங்க, இவ்வளோ நேரத்துக்கு வண்டியில் தான் மல்லாந்துட்டு இருந்திருப்பேன் ரோட்டில் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, மூடிட்டு போடா நாயே, எனக்கு வரவங்கள கொடுத்து வச்சவன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களும் போகிறீங்க. அண்ட் ஜாலியாக, ரொம்பவே ஜாலியாக பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இந்த மாதிரி வந்து போயிட்டுருக்கீங்க. அண்ட் ரோட்டில் ஏதாச்சும் ஒரு பொண்ணை பார்த்தா, டே அங்கே பாடுற அந்த பொண்ணு செம்மையாக இருக்குது இல்லை அப்படின்ற மாதிரி நீங்களும் காட்ட, நல்லா தான் இருக்கா, இருந்தாலும் என் டேஸ்ட்டுக்கு செட் ஆகுவாளான்னு தெரியலையே, ஆமாண்டா அது பார்த்தா மேக்கப் என்னவோ 1/2 கிலோ அப்படி இருக்குது, வேண்டாம் அப்படின்ட்டு நீங்களும் போகிறீங்க. அண்ட் ஏதாச்சும் ஒரு பையனை பார்த்தா, டே ஒய்ன்னு இங்கே பாரு அவன் நல்லா இருக்கான்ல உனக்கு அப்படின்னா, நல்லா தான் இருக்கான், பட் இருந்தாலும் நல்லா இல்லை, எனக்கு வேண்டாம், எனக்கு செட் ஆக மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. சரி என்ன மாதிரி தான் வேணும் உனக்கு சொல்லு. எனக்கு என்ன மாதிரி வேணும்னாக்கா, மாப்பிள்ளை எனக்கு வரப்போகிறவன் கொஞ்சம் அழகா, கொஞ்சம் ஹேண்ட்ஸம், கொஞ்சம் இல்லை ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கணும். படிச்சு இல்லை அப்படின்னாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வேலைக்கு போகிறேன், நான் சம்பாரித்து நான் பார்த்துக்கிறேன்னு. பட் என்னை நல்லா கேர் பண்ணிக்கணும்டா ஜெக்கே, ஒன்றை மாதிரிலாம் இருக்கக்கூடாது சும்மா கலாச்சிக்கிட்டு 24 மணி நேரமும். என்னது தலைமையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க இல்லையா ஒரு சிலர் பொண்டாட்டிங்களெல்லாம், அந்த மாதிரி எனக்கு கொண்டாடணும். ரொம்ப டேக் கேர் பண்ணிக்கணும். இன்கேஸ் நான் என்னால் ஒர்க் பண்ண முடியல, என்னால் வீட்டில் வேலை செய்ய முடியல அப்படின்னா அன்னைக்கு அந்த ஒர்க்கை வந்து அவன் பார்த்துக்கணும். அவன் வெளியில் போய் வேலை பார்க்கணும் அப்படின்ட்டு நான் எதிர்பார்க்கலடா, பட் வீட்டில் எனக்காக அவன் வெயிட் பண்ணணும் அப்படின்ட்டு நான் ஆசைப்பட்றேன். நான் ஆஃபீஸ் போயிட்டு வரும்பொழுது வெளியே எனக்காக அவன், என் பிள்ளைங்க, அம்மா வந்துட்டிங்களா அப்படின்ட்டு என் பிள்ளைங்களும் வந்துட்டியாடி செல்லும் அப்படின்ட்டு அவனும் வந்து என்னை ஓடி வந்து ஹக் பண்ணணும். அண்டு அதே மாதிரி மார்னிங் ஆஃபீஸ் போகும்பொழுது பத்திரமா போயிட்டு வாடான்ட்டு என்னுடைய ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணி எனக்கு ஹக் பண்ணி எனக்கு வழி அனுப்பணும். அதே மாதிரி நானும் என் பசங்களை கூப்பிட்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு இன்னும் ஆஃபீஸ் போயிட்டு மறுபடியும் ரிட்டன் வந்து பார்க்கும்பொழுது எனக்கு உண்டான லஞ்சு அவன் சமைச்சு கொடுத்துருக்கணும். அண்ட் அன்றைக்கி நைட்டு டின்னர் அவன் வந்து எனக்காக ப்ரிப்பேர் பண்ணணும். வேறு என்னடா எனக்கு ஆசை, அவ்வளோதான். என்னை புரிஞ்சு நடந்துக்கிறவனா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து நிறைய சொல்ல. அண்ட் ஜேகேவுமே பார்க்குறாரு, உனக்கு ரெடிமேடில் தான் எங்கேயாவது செய்யணும் மாட்டுக்கு போ அப்படிங்கிற மாதிரி சொல்ல உங்களுக்கு செம்ம கண்டவுது. இங்கே பார் ஜேகே, சும்மா என்னை டென்ஷன் பண்ணாதடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களுமே வந்து ஜாலியாக வண்டியில் போகிறீங்க. லைக் மார்னிங் போனதுமே மூவி தான் போகிறீங்க. கொஞ்சம் தூரம் கொஞ்சம் வெளியில் அங்கே இங்கே நீட்டு போயிட்டு கொஞ்சம் நேரம் பார்க்கில் விளையாடுறது இந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மூவி போயிருந்துருப்பீங்க. அங்கே போயிட்டு கிட்டத்தட்ட வந்து வெளியே வர்றவே ஒரு 2:30 3 அந்த மாதிரி ஆகிட்டு வந்ததுமே வந்து ஹோட்டல் போகிறீங்க, ரெஸ்டாரண்ட் போயிட்டு சாப்பிட்றீங்க. அதே மாதிரி இன்றைக்கி வந்து ஜேகேக்கு பர்த்டே அப்படிங்கிறதால ஜேகே சொல்கிறது தான் அவர் என்ன கேட்குறாரு அனைத்தையும் வாங்கி கொடுத்துட்ருக்கீங்க. நீங்களும் பார்க்குறீங்க, நாயை எம்மட்டு செலவு வைக்கிறான், என் 2 மாதம் சம்பளம் போச்சே அப்படிங்கிற மாதிரி நீங்களும் கதறிட்டு இருக்கீங்க. பட் இருந்தாலும் நீங்கள் வந்து அது வந்து பெருசாகவே எடுத்துக்க மாட்டீங்க. உங்களுக்கு முக்கியம் ஜேகே, அவ்வளோதான். அண்ட் அவருமே வந்து குறை சொல்ல முடியாது. உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாமே பார்த்து அவருமே வாங்கி கொடுப்பாரு. இந்த காசு செலவாகுது அப்படி இப்படின்னுட்டு எதுவுமே நீங்களும் சரி அவருமே சரி கணக்கு வச்சுக்க மாட்டீங்க. அந்த மாதிரி கேரக்டர் தான் நீங்களுமே. அண்ட் லஞ்சு முடிக்கிறீங்க. லஞ்சு அப்படிங்கிற மாதிரியே 3:30 அந்த மாதிரி தான் நீங்கள் சாப்பிட்றீங்க. அண்ட் அதுக்கப்புறம் எங்கடி போகலாம் அப்படின்னா, வாடகை எங்கேயாச்சும் வெளியில் போகலாம் அப்படின்ட்டு அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்கெல்லாம் இருக்கும் இல்லையா. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு போனது வந்து நார்மலாக சின்ன பசங்களாம் விளையாடுவாங்க இல்லையா, இந்த ஒரு ஸ்ட்ரீட்டில் ஒரு சின்ன பார்க்கெலாம் இருக்குமே, அந்த மாதிரி பார்க்குக்கு போயிருப்பீங்க. இப்போ வந்து பெரிய பார்க்கு, அம்யூஸ்மெண்ட் பார்க்கு, நிறைய ரைடெல்லாம் போகிறது, அந்த மாதிரி பார்க்குக்கு போகிறீங்க. போயிட்டு செம்ம என்ஜாய்மெண்ட்டு, அவ்வளோதான். ரொம்பவே ஜாலியாக நிறைய ரைடெல்லாம் போகிறீங்க. அந்த மாதிரிலாம் போயிட்டு ஆகிடுச்சு. டைமு கிட்டத்தட்ட வந்து 5 o'clock ஆகிட்டு 5:30 அந்த மாதிரி ஆகிட்டு நீங்களுமே சரிடா ஜேகே போகலாமா வீட்டுக்கு அப்படின்னா, போகலாம். நைட்டு டின்னர் சாப்பிட்டு போயிடலாமா, பிஞ்சுற செருப்பு, வா மூடிட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களுமே வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறீங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு பார்த்தா உள்ளே என்ட்ரு ஆகும்போதே அந்த பாப்ஸ் எல்லாம் வெடிக்குது, அப்படி ஜிகுனாலாம் கொட்டுது, பூக்களெல்லாம் கொட்டுது ஜேகே மேலே. அந்த அளவுக்கு நீங்கள் வந்து அவருக்கு வந்து பர்த்டே சர்ப்ரைஸ் பிளான் பண்ணியிருக்கீங்க. பார்த்தா வீட்டில் ஃபுல்லாக கெஸ்ட்டு, உங்களுடைய ரிலேட்டிவ், உங்களுடைய அப்பா அம்மா, ஜேகே வீட்டில் தான் எல்லாமே நடக்குது. ஜேகேவுடைய ரிலேட்டிவ்ஸு எல்லாருமே இருக்காங்க. ஹாப்பி பர்த்டே ஜேகே அப்படின்ட்டு எல்லாருமே கத்துறாங்க. அவருமே வந்து உங்களை தான் திரும்பி பார்க்குறாரு. ஹாப்பி பர்த்டே ஜேகே அப்படின்றீங்க, என்னாடி இதெல்லாம் அப்படிங்கிறாரு. நீங்களா
ஏன் வருஷத்துக்கு ஒரு நாள் தானே பர்த்டே வருது, அது இவ்வளோ இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுறதுல ஒன்றும் தப்பு இல்லையே வா அப்படின்ட்டு கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போயிட்டு கேக் முன்னாடி நிற்க வச்சு இந்த கட் பண்ணு அப்படின்றீங்க. அவருமே கட் பண்ணுறாரு. கட் பண்ணி ஃபஸ்ட்டு கேக் உங்களுக்கு தான் ஊட்டி விட்றாரு. அண்ட் நீங்களும் வந்து அவருக்குமே கேக் ஊட்டி விட்றீங்க. அவர் உங்களுக்கு ஊட்டி விட்டு அதுக்கப்புறம் தான் வந்து உங்கள் அப்பா அம்மாவுக்கு எல்லாேருக்கும் ஊட்டி விட்டு அதுக்கப்புறம் எல்லாேருக்கும் கேக் கட் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது. அங்கேயே வந்து நைட்டு டின்னருமே வந்து எல்லாருக்குமே அரேஞ்ச் பண்ணி இருந்திருப்பீங்க. அண்ட் எல்லாருமே வந்து டின்னர் எல்லாம் முடிச்சுட்டு போகிறாங்க. அண்ட் அந்த பார்ட்டியில் வந்து அந்த பார்ட்டி முழுக்கவுமே வந்து ஜேகே உங்கள் கையை விட்டே இருந்திருக்க மாட்டார். எங்கே போனாலும் அவங்க கையை பிடிச்சி தான் தரன்னு உங்களையும் கூடவே சேர்த்து இழுத்துட்டு போயிருப்பாங்க. அண்ட் அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸுமே ஒயன்மா எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்லாம் கேட்க, நீங்களும் நல்லா இருக்கேன் ஆண்டி, நீங்கள் எப்படி இருக்கீங்க, வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க அப்படின்ட்டு அவ்வளோ க்ளோஸாக வந்து பேசுகிறீங்க. ஏன் அப்படின்னா சின்ன வயசுலேருந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட் இல்லையா நீங்களும் ஜேகேவுமே சரி. ஜேகேவை நீங்கள் வந்து உங்களுடைய ரிலேட்டிவ் வீட்டுக்கு கூப்பிட்டு போவீங்க. அண்ட் அதே மாதிரி ஜேகேவுமே அவங்களுடைய ரிலேட்டிவ் வீட்டுக்கு உங்களை கூட்டிகிட்டு போவார். இந்த மாதிரி தான் ரொம்பவே க்ளோஸான ஒரு பாண்டு தான் உங்களுக்கும் அவருக்கும். அண்ட் இதே மாதிரி நாட்கள் அந்த பார்ட்டி முடிச்சுட்டு போக நீங்களே பார்க்குறீங்க. சரி ஜேகே ஹாப்பி பர்த்டே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. எத்தனை தடவை விஷ் பண்ணுவேன் அப்படிங்கிறாரு. எத்தனை தடவை விஷ் பண்ணால் என்னடா, நீ தான் என்னுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அண்ட் எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஃப்ரெண்டு அப்படின்னா நீ தான் அப்படின்றீங்க. ஆமாம் நான் மட்டும்தான், வேறு எங்கள் ஃப்ரெண்டு இருக்க விட்ட, வேறு எவனாச்சும் கேட்டச்சா இது அதன் குறை சொல்லி கழட்டி விட்டுருவி அப்படின்றாரு. நீங்களா ஆமாம், வேறு எவனாவது இருந்தால் உனக்கு என்ன சொல்கிறதுடா ஜேகே, வேறு லேடிஸ்னாக்க கொத்திட்டு போயிடுவா, அப்புறம் எனக்கு ஃப்ரெண்டு இல்லாமல் நான் மட்டும் அண்ணாத்தையும் சுற்றிட்டு கிடக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறீங்க. ஆக்சுவலி வந்து ஃப்ரெண்ட்ஸாக யாராச்சும் இருந்தால் கூட நார்மலாக பேசுகிறீங்களா, பேசிட்டு போங்க. ரொம்ப க்ளோஸு என் அளவுக்கு நீங்கள் வந்து ஜேகே கிட்டே வரணும்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, அவள் தான் பாண்டை கட் பண்ணி விட்ருவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி மிரட்டி விட்டுருப்பீங்க. அதனாலேயே ஜேகேக்கும் சரி உங்களுக்கும் சரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்ட்டு யாருமே கிடையாது, நீங்கள் மட்டும்தான். அண்ட் நீங்களுமே வந்து அப்போ தான் வந்து ஒரு ப்ரேஸ்லெட் எடுத்து கொடுக்குறீங்க. என்ன ப்ரேஸ்லெட் அப்படின்னாக்கா, இந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்குன்ட்டு ஒரு ப்ரேஸ்லெட் இருக்கும்லடா, அந்த மாதிரி உங்களுடைய சிம்பிள், உங்களுடைய நேமுடைய ஃபர்ஸ்ட் லெட்டரும் ஜேகேவுடைய ஃபர்ஸ்ட் லெட்டரும் போட்ட மாதிரி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி போட்ட மாதிரி ஒரு ஹேண்ட்ஷேக் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி சிம்பிள் எல்லாம் போட்ட மாதிரி இருக்குது அந்த ப்ரேஸ்லெட்டு. பார்க்கவே வந்து ரொம்ப அழகாக இருக்குது. கோல்டில் தான் இருக்குது அந்த ப்ரேஸ்லெட்டு. பார்க்குறாரு, என்னடி இது அப்படிங்கிறாரு. ஏன் இது நல்லா இல்லையா, இது நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு உண்டான அடையாளம்டா லூசு பாயில் எப்படி அப்படிங்கிற மாதிரி கையில் போட்டு விட்றீங்க. அண்ட் அவருமே வந்து இன்னொரு ப்ரேஸ்லெட் இருக்கும் இல்லையா, இப்போ ஃப்ரெண்ட்ஷிப்புக்குனாக்கா ஒன்று கிடைக்காதுல்ல, இப்போ ஒரு பஞ்ச் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 10 பேர் சேர்ந்து ஆர்டர் பண்ணுறாங்க அப்படின்னா 10 ப்ரேஸ்லெட் இருக்கும்ல, நீங்கள் வந்து 2 தான் ஆர்டர் பண்ணியிருப்பீங்க. அதனால் உங்களுக்கு ஒன்று அவருக்கு ஒன்று. அவருமே உங்கள் கையில் போட்டு விட்றாரு. பார்த்துல நல்லா இருக்குல்ல அப்படின்ட்டு அது ஃபோட்டோ செல்ஃபியெல்லாம் எடுக்கிறீங்க. அது இன்ஸ்டாலெலாம் போஸ்ட் பண்ணிவிட்டு அவ்வளோ லைக்ஸ் அவ்வளோ கமெண்ட். லைக் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, டே மச்சான் என்ன கல்யாணம் பண்ணிக்கூட செம்மையாக இருக்கணும் ஃப்யூச்சர் அப்படின்ட்டு. லைக் ஃப்ரெண்ட்ஸ்னால் ஆஃபீஸ் மேட்ஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்க முடியாது அப்படின்ட்டு வாரு. என்ன அவள் என்னுடைய ஃப்ரெண்டுடா, என்ன பேசிகிட்டு இருக்க நீ, நான் இதுவரை அந்த மாதிரி நினச்சதில்லை, ஒயனுமே அந்த மாதிரி நினச்சதில்லை, தேவையில்லாமல் அவள் முன்னாடி இந்த மாதிரிலாம் பேசி அவளை கஷ்டப்படுத்தாதீங்க அப்படிங்கிற மாதிரி திட்டி விட்ருவாரு. அண்ட் நீங்களுமே அந்த மாதிரி தான், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் சொன்னாங்க அப்படின்னாக்க நீங்களும் அந்த மாதிரி திட்டி விட்ருவீங்க. இப்போது இந்த மாதிரி அந்த ப்ரேஸ்லெட்டெல்லாம் போட்டு நிறைய பிக்கெல்லாம் எடுத்து அவங்க அப்பா அம்மாவுக்கு உங்கள் அப்பா அம்மாக்கெல்லாம் காட்டி ரொம்பவே என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. அண்டு அன்னைக்கு நைட்டுமே வந்து நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, சரிடா போயிட்டு தூங்க அப்படின்னா, வாடி வந்து தட்டி கொடுத்துட்டு போ அப்படிங்கிறாரு. தரன்னு கை பிடிச்சி இழுத்துட்டு போய் சரிப்போ ஃப்ரெஷ் ஆகிட்டு வாப்போ அப்படின்ட்டு அவருமே போயிட்டு ரொம்ப கசன்ட்டு அலைச்சலாக இருக்கும்ல, எனக்கு ஃபுல் டே வந்து அலைஞ்சது, மூவி போனது, பார்க்கில் போயிட்டு விளையாடினது, அதனால் வந்து அவருமே போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வராரு. நார்மல் இப்போ வந்து கேக் கட் பண்ணது எல்லாமே நீங்கள் வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸில் தான், அவர் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணல. அண்ட் இப்போ தான் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு நார்மலாக ஒரு ஷார்ட்ஸு டிஷர்ட் இந்த மாதிரி போட்டு வந்து உட்கார்றாரு. பார்க்குறீங்க, எத்தனை தடவை சொல்கிறதுடா உனக்கு, தலைக்கு குளிச்சுட்டு வந்தா அப்படின்னாக்கா தலையை துடைக்கணும் அப்படின்ட்டு தெரியாதா உனக்கு அப்படின்ட்டு நீங்களுமே வந்து அவர் அப்போ தான் பெட்டில் உட்காந்துட்ருக்காரு, நீங்கள் போயிட்டு நின்றுட்டு தலையை துடைச்சிட்ருக்கீங்க. அவருமே பார்க்குறாரு, ஒயன் அப்படிங்கிறாரு. என்னடா திடீர்னு எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னா கல்யாணத்துக்கு அப்புறமா நீ இந்த மாதிரி என் கூட இருப்பியாடி, என்னடா உனக்கு கேள்வி இது, என்ன பேசிகிட்டு இருக்க நீ, ஆஃப்டர் மேரேஜாக இருந்தால் என்ன, பிஃபோர் மேரேஜாக இருந்தால் என்ன, கல்யாணம் ஆனால் என்ன ஆகலைன்னா என்ன, நான் எப்போவுமே உன் கூட இந்த மாதிரி தான் இருப்பேன், நீ என்னோடய ஃப்ரெண்டு அப்படின்றீங்க அவரா.
இன்கேஸ் கல்யாணம் ஆகிட்டு எனக்கும் கல்யாணம் ஆகிட்டு எனக்கு ஒரு ஒய்ஃப் வந்துட்டாங்க, உனக்கும் கல்யாணம் ஆகிட்டு உனக்கு ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க நம்ம இப்படி இருக்கிறத பார்த்து ஏதாவது சொல்லிடுவாங்களா ஒய்யன், நம்மளை பிரிச்சுடுவாங்களா? தெரியல ஜேகே, எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் அவங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போகட்டும், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. எனக்கு நீ எப்போவுமே என்னோடய ஃப்ரெண்டு தான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு தலையை தொடச்சிக்கிட்டே இருக்கீங்க. அண்ட் அவருக்கு இதுவெல்லாம் நினைக்க ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸு சொல்லியிருப்பாங்க, ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி தான் சொல்லியிருப்பாங்க, நீங்கள் இவ்வளோ க்ளோஸாக இருக்கீங்களே, இன்கேஸ் வந்து உனக்கும் பையனுக்கும் வந்து கல்யாணம் ஆகிட்டு அவனுக்கும் புருஷன் வந்துட்டா, உனக்கு பொண்டாட்டி வந்துட்டா, அவங்க 2 பேரும் சேர்ந்து உங்களை பிரிச்சிட மாட்டாங்க அப்படின்ட்டு என்னடா நிச்சயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு குண்டை தூக்கி போட்டிருப்பாங்க. அப்பத்துலேருந்தே ஜேகேக்கு வந்து மனசு ஒரு மாதிரி அரங்கறுப்பாக இருந்திருக்கும். பட் இருந்தாலும் வந்து கேட்டிருந்திருக்க மாட்டார். பட் இன்றைக்கி நீங்கள் இவ்வளோ பெரிய சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கீங்க, அவ்வளோ கிஃப்ட்டு, எல்லா கெஸ்ட்டுமே வந்து நீங்கள் மட்டும்தான் இன்வைட் பண்ணியிருப்பீங்க, எல்லா செலவும் நீங்கள் மட்டும்தான் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் பார்க்கும்பொழுது ஜேகேக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இன்கேஸ் வந்து நமக்கு கல்யாணம் ஆகிட்டு வந்து நமக்கு வர்றவங்களோ வயனுக்கு வர்றவங்களோ நம்மளை தப்பாக நினச்சிட்டு நம்மளை பிரிச்சுட்டாக்க என்ன பண்ணுறது அப்படின்ட்டு இப்போ தான் வந்து ஓப்பனாக கேட்டிருந்துருப்பார். அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜேகே அப்படிங்கிற மாதிரி நீங்களும் சொல்லியிருப்பீங்க. அண்ட் அவர் என்ன பண்ணிட்டாரு, இப்போது நீங்கள் அவர் உட்காந்துட்ருக்காரு, நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க இல்லையா, அப்படியே அந்த வயிற்றோட சேர்த்து கட்டி பிடிச்சிக்குவோம்ல, அந்த மாதிரி கட்டி பிடிச்சிக்கிட்டு, வயன் எனக்கு கல்யாணம் ஆனாலும் சரி, நான் பிள்ளை குட்டி பெற்றாலும் சரி, நான் பேரன் பேத்தி எடுத்தாலும் சரி, நீ எப்போவுமே இப்போ நீ என்கிட்ட எப்படி இருக்கியோ அதே மாதிரி தான் நீ என்கிட்ட இருக்கணும். ஒரே ஒரு பர்சன்ட் கூட நீ என்கிட்ட மாறக்கூடாது. நீ அப்படி மாறிட்டா அப்படின்னா நம்ம இத்தனை வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்துட்டு ஃப்ரெண்ட்ஸாக இருந்துட்டு எந்த பிரயோஜனமே கிடையாதுடி. ப்ளீஸ் என்றைக்குமே மாறிடாத. அண்ட் இந்த ஜேகே என்றைக்குமே மாற மாட்டான். அண்ட் வயனுமே மாறாமல் இருந்தால் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். அண்ட் என்னுடைய லாஸ்ட் ப்ரீத் வரையும் நம்ம இதே மாதிரி ரொம்பவே க்ளோஸாக இருக்கணும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ப்ளீஸ் வயன், கல்யாணம் ஆயிட்டு அப்படின்ட்டு நீ என்னை மட்டும் விட்டுட்டு போயிடாத அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி எமோஷ்னலாக பேசுகிறாரு. அண்ட் உங்களுக்கு இதை கேட்கும் பொழுது உங்களுக்குமே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆமாம்ல, இன்கேஸ் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னாக்க நான் வேறு வீட்டுக்கு போயிடுவேன். வேறு வீட்டுக்கு என்ன வேறு ஊருக்கே கூட போகலாம், வேறு நாட்டுக்கே கூட போயிடலாம். அது அவங்களுடைய விருப்பம் இல்லையா? ஆஃப்டர் மேரேஜ் அவங்க சொல்கிறபடி தான் நம்ம கேட்கணும்ல அப்படிங்கிற மாதிரி நீங்களும் நினைக்கிறீங்க. பட் இருந்தாலும் இல்லை, நான் அந்த அளவுக்கு நடக்க விட மாட்டேன் அப்படின்ட்டு நீ ஒன்றும் கவலைப்படாத ஜேகே, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பு எனக்குமே மாறாது, கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி நீங்களுமே வந்து அவரை ஹக் பண்ணிவிட்டு ஆறுதல் சொல்கிறீங்க. அண்ட் அதுக்கப்புறம் சரி தலையெல்லாம் தொடச்சிட்டேன் படு அப்படிங்கிற மாதிரி அவளையும் படுக்க வச்சு போத்தி விட்டு அப்படியே மெதுவாக தலையை தடவி கொடுப்போம்ல, முதுகை தட்டிக்கிட்டு அந்த மாதிரி தட்டி கொடுக்குறீங்க. அவருமே வந்து கொஞ்சம் நேரத்தில் தூங்கி இருந்திருப்பார். அண்ட் நீங்களுமே வந்து உங்கள் வீட்டுக்கு போகிறீங்க, போயிட்டு நீங்களும் ஃப்ரெஷ் ஆகிட்டு படுக்கிறீங்க. பட் இருந்தாலும் ஜேகே சொன்னது மட்டும்தான் உங்களுக்கு தாட், அதே ஞாபகம் தான் வருது. பார்க்கலாம் ஃப்யூச்சர் என்ன சொல்லுது, என்ன நடக்குதோ அது எல்லாமே நல்லதுக்கு தான் அப்படின்ட்டு நீங்களுமே வந்து தூங்கி இருந்திருப்பீங்க. அண்ட் இப்படியே நாட்களும் நகர்ந்து கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கும் ஜேகேவுக்குமே வந்து 25 வயசு ஆகிட்டு. அண்ட் எப்போ தான் உங்கள் வீட்டில் அவங்களுக்கு வந்து அலைன்ஸ் பார்க்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. அண்ட் ஜேகே அப்பா அம்மாக்கிட்டேயும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி தான் ஒயனுக்கு அலைன்ஸ் பார்க்கலான்னு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரி பத்திரம் மீன்ஸ் நல்ல பையனாக பாருங்கள், நல்லவனாக இருக்கட்டும், நம்ம ஒயனை வந்து கண் கலங்காமல் பார்த்துக்கிறவனாக இருக்கணும். இந்த குடிக்கிறவன், இந்த மாதிரி அந்த மாதிரி பொண்ணுங்க பின்னாடி சுற்றுறவன், அந்த மாதிரி யாரும் இல்லாமல் ஒரு நல்ல மாப்பிள்ளையாக நல்ல குணமாக இருக்கிறவனா, ரொம்ப நல்லவனாக இருக்குன்னா பாருங்கள் அப்படின்ட்டு உங்கள் வீட்லேயும் ஆமாம் அந்த மாதிரி தான் நாங்களும் பிளான் பண்ணியிருக்கோம், எங்கள் சொந்தக்காரங்களே யாராச்சும் இருக்காங்களான்னு பார்க்குறோம் அப்படின்னு. அண்ட் அவங்களுமே சரி நல்ல மாப்பிள்ளையாக பாருங்கள், நானும் எங்கள் ரிலேட்டிவில் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் இந்த மாதிரி தான் வந்து ஜேகே வீட்டில் ஜேகேவுடைய அப்பா அம்மா என்ன பண்ணியிருப்பாங்க, உங்களுக்கு மாப்பிள்ளை தேடி போகிறோம் அப்படிங்கிற ஒரு சாக்கில் மீன்ஸ் அந்த மாதிரி தான் மாப்பிள்ளை தேடி போயிருப்பாங்க. பட் அவங்க ரிலேட்டிவில் என்ன ஆகிட்டு அப்படின்னாக்க கொஞ்சம் தூரத்து சொந்தம் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அதில் ஒரு பொண்ணு பார்த்துருப்பாங்க. அண்ட் அவங்களுக்குமே வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னாக்க ஓகே இந்த பொண்ணு ரொம்பவே சைலண்ட்டாக ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்கா, நம்ம வீட்டுக்கு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிருப்பாங்க. அவங்களுமே வந்து அந்த பொண்ணுடைய ஃபோட்டோ ஜாதகம் அது எல்லாமே எடுத்துகிட்டு வர்றாங்க வீட்டுக்கு வந்து ஜேகே கிட்ட தான் காட்டுறாங்க. ஜேகே
இது தாண்ட பொண்ணு நாங்கள் பார்த்துருக்கோம், எனக்கு மாப்பிள்ளை தேடி போனோம், பட்டு உனக்கு பொண்ணு பார்த்துருக்கோண்டா அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. ஜெக்கியுமே ஃபோட்டோ பார்க்குறாரு. பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது பொண்ணு. லைக் பார்த்ததுமே இந்த ஒரு அஃபெக்ஷன் அந்த மாதிரிலாம் வரும் இல்லையா, அதெல்லாம் எதுவுமே வரல. நார்மலாக இருக்கார், அவருக்கு எந்த மாதிரி ஃபீலிங்கும் வரல. ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவருமே சைலண்ட் ஆகிட்டார். அண்ட் அந்த ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிட்டாரு. ஓகே, நான் இந்த ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு நேராக உங்ககிட்ட தான் வராரு. நீங்களா அப்போ தான் வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்போ தான் வந்து சோஃபாவில் உட்காந்துட்ருக்கீங்க. ஆஃபீஸ் போயிட்டு வந்து ஈவினிங் டைமில் தான்டா நடக்குது இது எல்லாமே. உட்காந்துட்ருக்கீங்க. வந்ததுமே சொல்கிறாரு வையன் அப்படிங்கிறாரு. வாடா ஜேகே, வா வா வந்து உட்காருவா அப்படின்ட்டு. காஃபிம்மா 2 காஃபி, ஜேகே வந்திருக்கான் அப்படின்ட்டு நீங்களுமே வந்து சொல்கிறீங்க. அண்ட் ஜேகேவுமே வையன் அப்படிங்கிறாரு. என்னடா சொல்லு, அம்மா எனக்கு பொண்ணு பார்த்துருக்காங்களாண்டி அப்படிங்கிறாரு. நீங்களா பொண்ணா? ஆமாவா, நிஜமாவா சொல்கிற? அப்பா, எப்படியோ ஒரு சனியை போய் தொலையுது அப்படிங்கிறீங்க. அவரா? என்ன அடி இப்படி பேசுகிற, நான் பொண்ணு பார்த்துருக்காங்கன்னு சொல்கிறேன், நீ என்னவோ சனியை போய் தொலையுதுங்கிற. ஆமாம், எனக்கு கூட தான் மாப்பிள்ளை பார்க்குறாங்க. அப்போ நான் ஏதாச்சும் சொன்னேன்னா உனக்கு? காட்டு பொண்ணை காட்டு அப்படின்றீங்க. அவரை ஃபோட்டோ எடுத்து காட்டுறாரு. ஜேகே செம்மையாக இருக்கட பொண்ணு, உனக்கும் பேர் நல்லா இருக்குமா அப்படின்ட்டு ஃபோட்டோ எடுத்து ஜேகே ஃபேஸ் வச்சு பார்க்குறீங்க. லைக் இந்த ஃபேஸ் பக்கத்தில் வச்சு பார்க்குறீங்க, ஜோடி பொருத்தம் நல்லா இருக்கான்னுட்டு. பரவாயில்ல, நல்லா இருக்குது ஜோடி பொருத்தம். நீங்களும் சொல்கிறீங்க, ஜேகே செம்மையாக இருக்கட பொண்ணு, நல்லா இருக்குடா, 2 பேருக்கும் பேர் பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்றீங்க. அவருக்கா? என்னடி பேசிகிட்டு இருக்க, எனக்கு என்னவோ தெரியல, கல்யாணம் பண்ணிக்கணுமான்னு தோணுது. என்ன பேசிகிட்டு இருக்க நீ, அதுதான் பொண்ணு பார்த்துட்டாங்கல்ல, போ மூடிக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணப்போ அப்படின்றீங்க. அவரா? ஒய்யன், தெரிஞ்சு தான் பேசுறியா நீ? இன்கேஸ் அந்த பொண்ணு வந்து நம்மளை பிடிச்சிட்டா என்ன பண்ண அப்படின்னு. நடக்காதுடா, அந்த பொண்ணு பார்த்தாவே தெரியலையா நல்ல பொண்ணுன்ட்டு, போ மூடிட்டு போயிட்டு கல்யாணத்துக்கு ஓகே சொல்லுப்போ அப்படின்றீங்க. அவரா? உன்னை நம்பி தாண்டி கல்யாணத்துக்கு ஓகே சொல்கிறேன், சொல்லுடா சொல்லு, போ வேறு என்ன, போ பார்த்தாவே தெரியுது நல்ல பொண்ணுன்ட்டு, மிஸ் பண்ணிட்டாதப்போ அப்படின்ட்டு நீங்களும் சொல்லி விட்றீங்க. அண்ட் நீங்கள் ஓகே சொன்னதுக்கப்புறம் தான் ஜேகேவுமே வந்து ஓகேம்மா எனக்கு கல்யாணம் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். அவங்களுக்கா செம்ம ஹாப்பி. உடனே வந்து ஃபோனெல்லாம் போட்டு அவங்க பொண்ணுடைய வீட்டில் வந்து சொல்லியிருப்பாங்க, ரிலேட்டிவ் தானே, அண்டு 1 மந்த்லேயே வந்து மேரேஜ் வச்சுக்கலாமா அப்படிங்கிற அளவுக்கு பேசிட்டாங்க. ஜேகேக்கு வந்து என்னவோ தெரியல, ஒரு மாதிரி இருக்குது கல்யாணம் பண்ணணுமா அப்படின்ட்டு. பட் இருந்தாலும் வந்து அந்த பொண்ணு மேலே ஃபீலிங்ஸு அந்த மாதிரிலாம் வருதா அப்படின்னா அதெல்லாம் இல்லை, நார்மலாக இருக்கார். உங்ககிட்டையுமே ரொம்பவே நார்மலாக ரொம்பவே கேஷுவலாக தான் இருக்கார். கல்யாணம் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு வித்தியாசமெல்லாம் எதுவுமே வரல அவருக்கு. கல்யாணம் வருதுன்னா ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும், ஒரு ஹாப்பினஸ். அந்த பொண்ணு கூட அந்த பொண்ணு நமக்கு பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், நம்ம சந்தோஷமாக இருக்க போகிறோம் லைஃப் லாங் அந்த பொண்ணு கூட அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நார்மலாக இருக்கார், ரொம்பவே கேஷுவலாக இருக்கார். நீங்களும் பார்க்குறீங்க, என்னடா ஜேகே பத்திரிக்கை அடிக்க போகிறீங்களாமே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல. ஆமாண்டி ஒயன், ஆமாம் அதை தான் சொல்ல வந்தேன், காலையில் 7 மணிக்கு ரெடி ஆகிடு, நல்ல நேரம் அப்போ தான் நான் போயிட்டு கோவிலில் போயிட்டு பூஜை போட்டுட்டு அம்மா சொல்லியிருக்காங்க உன்னையே வர சொல்லியிருக்காங்க, வா பூஜை போட்டு அப்படியே வந்து இன்விடேஷன் பிரிண்ட் பண்ண அந்த ஆஃபீஸ்க்கு போயிட்டு இன்விடேஷனுக்கு உண்டான நேம் எல்லாம் நம்ம என்னவோ மிஸ்டேக்ஸ்லாம் பார்த்து சொல்லிட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க, வா அப்படின்னா. நீங்களுமே நான் இல்லாமல் எப்படி பத்திரிக்கை அடிச்சிருவீங்க, நட காலையில் 7 மணி தானே, நான் 6 மணிக்கு ரெடி ஆகிடுறேன் போடா அப்படின்ட்டு அனுப்பி விட்ருப்பீங்க. அஞ்சைக்குமே வந்து நார்மலாக தான் இருக்கார். அடுத்த நாளுமே ஆகுது, நீங்களாம் 6 மணிக்கு சொன்ன மாதிரி டானியிலேருந்து 6:30 ரெடி ஆகிட்டீங்க. பார்க்குறீங்க, ஜேகே ரெடி ஆகிட்டேன்டா அப்படின்னா, வந்துட்டேன்டி, அவ்வளோதான் வண்டி எடுத்துட்டேன், அங்கே தான் வர்றேன் அப்படின்ட்டு. அப்புறமே வந்து வண்டி எடுத்துகிட்டு உங்களை தான் கூட்டிகிட்டு போயிட்டு லைக் ஜேகேவுடைய அப்பா அம்மா ஒரு வண்டியில், உங்களுடைய அப்பா அம்மா ஒரு வண்டியில், நீங்களும் ஜேகேவும் ஒரு வண்டியில் போயிட்டு கோவிலில் போயிட்டு ஃபஸ்ட்டு பூஜை பண்ணுவோம் இல்லையா, நல்ல விஷயம் ஆரம்பிக்கிற முன்னாடி பூஜை பண்ணணுன்னுவாங்கள்ல, கோவிலுக்கு போயிட்டு பூஜையை போட்டு அண்ட் அதோட நீங்களும் போயிட்டு இந்த நேரம் காலமெல்லாம் குறித்து கொடுப்பாங்கள்ல, அதுவெல்லாம் வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த பத்திரிக்கை அடிக்கிற அந்த பிரிண்ட்டு போடுற ஆஃபீஸ்க்கு, அந்த பத்திரிக்கை பிரிண்ட்டு போடுவாங்க இல்லையா, அந்த ஆஃபீஸில் போயிட்டு அது எல்லாமே சொல்கிறீங்க. ஜேகேவுமே சொல்கிறாரு, அண்ட் ஒயின் பேர் அவனுடைய அப்பா அம்மா பேரும் அதில் இருக்கணும் அப்படின்னா. நீங்கள் சொல்கிறீங்க, எதுக்கடா ஜேகே அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னா. என்ன பேசிகிட்டு இருக்க பையன், உன்னை விட்டுட்டு நான் எப்படி பத்திரிக்கையில் பேர் போட முடியும், உன் பேர் போடல அப்படின்னா எனக்கு அந்த பத்திரிக்கை தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அவங்கெல்லாம் பார்க்குறீங்க, என்ன ஜேகே இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்க, பைத்திய மாதிரி பண்ணிகிட்டு இருக்கடா, கல்யாணம் உனக்கு புரிஞ்சுதா, எனக்கு இல்லை, எனக்கு கல்யாணம் ஆகும்போது என் பேர் நான் போட்டுக்கிறேன்,
தேவையில்லாமல் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணாத ஜேகே அப்படின்றீங்க. ஒத்துக்கவே இல்லையே. ஒயன் பேர் போடுங்க, ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு போடுங்க. எங்கள் ரிலேட்டிவ் பேரெல்லாம் போடலைன்னா கூட பரவாயில்ல, ஒயன் பேர் தான் வேணும். ஒயன் பேர் அவங்க அப்பா அம்மா பேர் கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு. இல்லைன்னா பத்திரிக்கை அடிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அண்ட் ஜெக்கியோடைய அப்பா அம்மாவே ஆமாம், அது எப்படி உங்கள் பேர் இல்லாமல், ஐயோ ஒயன் பேர், ஐயோ என் செல்ல குட்டி பேர் இல்லாமல் எப்படி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு உங்களுடைய பேர் அண்ட் உங்கள் அப்பா அம்மா பேர் லைக் எப்படி சொல்கிறது அப்படின்னாக்கா, ஜேகேக்கு வந்து தாய் மாமா அப்படின்ற மாதிரி உங்களுடைய பேரண்ட்டுடைய பேரை போட்டிருப்பாங்க. அண்ட் நீங்களும் ஃப்ரெண்டுன்னுட்டு உங்கள் பேரை போட்டிருப்பாங்க. நீங்களும் பார்க்குறீங்க, என்ன ஜேகே இது தேவையா, எதுக்கடா இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னா, நீ என் ஃப்ரெண்டுடி அப்படின்ட்டு தோள் மேலே கையை போட்டு போகிற. 2 பேரும் வந்து அந்த மாதிரி நேரம் டேட்டு அது எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கான்னு கரெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் வர்றீங்க. சொல்கிறீங்க, சரிம்மா நீங்கள் போங்க, நாங்கள் ஆல்ரெடி ஆஃபீஸ்க்கு லீவ் சொல்லிட்டோம், நாங்கள் வெளியில் போயிட்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களும் வண்டியை திருப்பி கிளம்பிட்டீங்க. அண்ட் அவங்களும் பார்க்குறாங்க. ஜேகேவுடைய அம்மா கேட்குறாங்க, இந்த பேர் நல்லா இருக்குல்ல அப்படின்ட்டு. அண்ட் உங்கள் அம்மாவுமே ஆமாம், ஆனாலும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்கிறாங்க. அதில் போய் நம்ம என்ன சொல்ல முடியும், அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க, ஓகே அவங்க அப்படியே இருக்கட்டும், தேவையில்லாமல் நம்ம அவங்க மனசை வந்து கெடுத்து விட்டுறக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே வந்து போயிருப்பாங்க. ஆக்சுவலி வந்து அவங்களுக்குமே ஒரு மனசோரத்தில் ஒரு ஆசை இருக்கும் இல்லையா, நம்ம பசங்க நம்ம முன்னாடி கண்ணு முன்னாடி வளர்ந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ட்டு உங்கள் அப்பா அம்மாவுக்கும் ஆசை. எல்லா அப்பா அம்மாவுக்கும் அந்த மாதிரி தான் ஆசை இருக்கும். அதே மாதிரி தான் அவங்களுக்கும் இருக்குது. அண்ட் ஜேகே அம்மாவுக்கும் அப்படி தான். ஐயோ நம்ம பையனாச்சு, நம்ம பார்த்து வளர்ந்த குழந்தை, நம்ம வீட்டில் வளர்ந்த குழந்தை, அது எப்படி நம்ம அடுத்தவங்க வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுன்னு நினச்சிருப்பாங்க. பட் நீங்கள் அப்படி என்னது இணைப்பெரியா தோழிகளாக சுற்றிட்டு இருக்க ஃப்ரெண்டு வாயை திறந்த ஃப்ரெண்டு அந்த மாதிரி இருக்கா, இதுங்க ஃப்ரெண்டு ஜானர்லேருந்து மாறாதுங்க போல் அப்படின்ட்டு அவங்களுமே முடிவு பண்ணிட்டு தான் இப்போ வந்து வேறு ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ண பார்க்குறாங்க. அண்ட் நீங்களுமே இங்கே பக்கம் போனவங்க அதே மாதிரி தான் மூவி, ஹோட்டலு, ஷாப்பிங்கு, அது இதுன்னுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அண்ட் ரொம்பவே வந்து லைக் இந்த உலகத்தில் நீங்கள் 2 பேர் மட்டும்தான் அந்த அளவுக்கு ரொம்பவே என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. யாரை பற்றியும் எதை பற்றியும் கவலையே இல்லை. ஜேகேவுமே அந்த மாதிரி தான். கல்யாணம் நடக்க போகுது அப்படின்ட்டு ஒரு எக்ஸைட்மெண்ட்டே இல்லாமல் உங்கள் கூட ரொம்பவே ஜாலியாக இருக்கார். அண்ட் இதே மாதிரி தான் அந்த 1 மந்த்துமே போயிருக்கும். பட் ஜேகே வந்து இன்விடேஷன் கொடுக்குறது அது இதுன்னுட்டு எதுவுமே பண்ணல. அவர் பாட்டுக்கு நீங்கள் கொடுத்துக்கோங்க, எனக்கு என்ன அதில் தலையிடாக வைக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. பட் ஃப்ரெண்ட்ஸுக்காச்சும் கொடுடா அப்படின்ட்டு ஃப்ரெண்ட்ஸுக்குன்னு தனியாக இன்விடேஷன் பிரிண்ட் பண்ணுவோம் இல்லையா, அந்த இன்விடேஷன் எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஜேகே ஃப்ரெண்ட்ஸுக்கு 2 பேருக்குமே வந்து இன்விடேஷன் வச்சுருப்பீங்க. அவங்களே சொல்கிறாங்க, பரவாயில்லையே ஜேகே கல்யாணம் பண்ணிக்க போகிற போல், சரி நீங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு தான், நான் ஒத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருப்பாங்க. அண்ட் இதே மாதிரி அன்னைக்கு முன்னாடி நாள் என்கேஜ்மெண்ட், லைக் நாளைக்கு கல்யாணம் அப்படின்னாக்க இன்றைக்கி நைட் என்கேஜ்மெண்ட் பண்ணுவாங்க இல்லையா, மண்டபத்தில், கல்யாண மண்டபத்தில். அண்ட் அந்த மாதிரி தான் வந்து நீங்கள் தான் 24/7 ஜேகே உங்கள் கையை விடவே இல்லையே. அவங்களும் பார்க்குறாங்க, வயன்மா அப்படின்றாங்க. ஆண்டி எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு. நான் ரொம்பவே நல்லா இருக்கேம்மா, என்ன இங்கே இருக்க அப்படின்னா, எங்கள் ஆண்டி இந்த ஜேகே பையன் பாருங்கள் கையை பிடிச்சிக்கணும் விடவே இல்லை, அந்த கையில் என்னடானா வேப்பில்லை, கத்தி, மஞ்சள் துணி அதெல்லாம் சுற்றி வச்சுருக்கான், அதெல்லாம் பிடிச்சிருக்கான், இந்த கையாவது விட்றா அப்படின்னா, விடவே மாட்டேங்கிறான் ஆண்டி பாருங்க அப்படின்ட்டு கையை காட்டுறீங்க. ஜேகேவா உங்கள் கையை இந்த விரல்கள் கோத்து வைப்பாங்கள்ல அந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கின்னு விடவே இல்லை, என்னை விட்டு பக்கம் நடந்துட்டா காலை உடச்சி விடுவான் என்ன அப்படின்ட்டு உங்களை கூடவே தான் வச்சுட்டு இருக்காங்க. நீங்களும் சொல்கிறீங்க, டே ஜேகே அர்ஜென்ட்டாக அச்சு வர வருதுடா விட்றா அப்படின்னா, பரவாயில்ல பாத்ரூம்குள்ளேயே நானே நிற்கிறேன் போயிட்டு வாப்போ அப்படின்ட்டு பாத்ரூம்குள்ளேயே அவர் நின்றுட்டுருக்காரு. நீங்களே உள்ளே போயிட்டு அச்சு போயிட்டு வரீங்க. சனியும் பிடிச்சிவா, இன்னும் ஒரே ஒரு நாள் அவள் தான், நாளைக்கு கல்யாணம் ஆகிட்டு பொண்டாட்டி வந்துட்டாள்னா அவள் தான் நம்மளால மறந்துடுவான் அப்படிங்கிற மாதிரி நீங்களும் நினச்சிட்டு இருக்கீங்க. இந்த பக்கமாக வயன் ஆச்சாடி, எவ்வளோ நேரண்டியே அச்சு கூட எவ்வளோ நேரம் போவ சொல்லு, நீ போகிற நேரத்தில் எனக்கே அச்சு வந்துடுச்சு, சீக்கிரம் வெளியேவா நானும் போகணும் அப்படின்ட்டு இவரும் கத்திட்டு இருக்காரு. நீங்களா அச்சு கூட நிம்மதியாக போகிறதுக்கு முடியலையே ஆண்டவா, இன்னும் ஒரு நாள் ஒரு நாள் என்ன இன்னும் ஒரு 13 மணி நேரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்து தொலை இருடா, அவங்கக்கிட்ட அச்சு கூட நிம்மதியாக போகிறதுக்கு முடியல அப்படின்ட்டு நீங்களும் போயிட்டு வரீங்க. அண்ட் அவருமே சனினே எவ்வளோ நேரம் போவேன், நவுந்து தொலை, இந்த பிடிச்சி தொலை அப்படின்ட்டு அந்த கத்தி வேப்பிலும் கையில் குத்துட்டு
அண்ட் அவருமே போயிட்டு ரெஸ்ட் ரூமெல்லாம் போயிட்டு வர்றாரு. அப்பா இப்போ தான் கண்ணு நல்லா தெரியுது என் வாடி போகலாம் அப்படின்ட்டு மறுபடியும் அதே மாதிரி கையை பிடிச்சி கூப்பிட்டு வர்றாரு. அண்ட் அதுக்கப்புறம் தான் வந்து என்கேஜ்மெண்ட் எல்லாம் வந்து நடக்குது. லைக் ரிங் சேஞ்ச் பண்ணுறது அப்படி இப்படின்னுட்டு. அந்த டைமில் கூட மனசும் கையே விட்லையே. அந்த பொண்ணையுமே பார்க்குறாரு. பட் இருந்தாலும் அவருக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இல்லை. அந்த பொண்ணு ஃபேஸை பார்க்குவோம் நார்மலாக இருக்குது. அந்த பொண்ணு கூட ஒரு எக்ஸைட்மெண்ட் ஒரு சந்தோஷம் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நார்மலாக வந்து கேஷுவலாக இருக்குது. லைக் நம்ம ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட் பக்கத்தில் இருக்காங்க. ஒரு ஷைனஸ் ஒரு ப்ளஷ் இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நார்மலாக இருக்குது அந்த பொண்ணு. நீங்களுமே வந்து ஜேகே சந்தோஷமாக இருக்கிறாரோ இல்லையோ நீங்கள் தான் செம்ம குஜாலாகிறீங்க. அப்பா 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 கல்யாணம் இந்த பைத்தியக்காரனுக்கு கல்யாணம் அப்படின்ட்டு. அண்ட் அவருமே சொல்கிறாரு என்னடி ஒயன் பயங்கர சந்தோஷமாக இருக்க பொல்லி அப்படின்னா. ஆமாம் உனக்கு நாளைக்கு கல்யாணம் பார்த்தியா என்கேஜ்மெண்ட்டே முடிஞ்சிட்டு. அப்பா இன்னொரு 12 மணி நேரத்தில் நீ வந்து கல்யாணம் ஆகிட்டு போயிடுவடா. அதுக்கப்புறம் நான் செம்ம ஹாப்பி தான் போயேன். இந்த நாளைக்கு தான் நானே ரொம்ப நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். பரவாயில்ல கடைசியில் வந்துருச்சு. நீ எப்படி என் தொல்லை அவ்வளோதான் ஒழிஞ்சது ஒரு தொல்லை அப்படின்ட்டு நான் பாட்டுக்கு நான் இன்னொருத்தர் ஏன் வருங்கள புருஷன் வருவான்ல அவன் கூட செம்ம ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்னு நான் ஜேகே முறைக்கிறாரு. என்னடி பேசுகிற? ஓ கல்யாணம் ஆகிட்டு அப்படியே விட்டு போயிடலான்னு பார்க்குறேன். எங்கே பாரு கல்யாணத்துக்கு எடுத்து விட்றவன் பார்த்துக்கோ. தேவையில்லாமல் வந்து கல்யாணம் பண்ணிவிட்டு அவன் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு நினச்சின்னு வச்சுக்கோங்க. கல்யாணமே நடக்க விடாமல் காலம் முழுக்க நீ என் ஃப்ரெண்டாகவே இருந்துக்கடை அப்படின்ட்டு இந்த வீட்லேயே வச்சிருவேன் நான் அப்படின்னா. என்னடா பேசிகிட்டு இருக்கேன்? ஏன் கல்யாணத்துக்கு எடுக்க பார்க்குறல நீ மவனை செத்த நீ அப்படிங்கிற மாதிரி அவள் தான் துரத்த ஆரம்பிச்சிட்டிங்க. ஜெக்கவா ஓடுறாரு. அந்த பொண்ணுமே பார்க்குது என்ன அவங்க இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்கன்னுட்டு. பட் கோவம் அந்த மாதிரிலாம் எதுவுமே வரல. நார்மலாக இருக்குது. இந்த பக்கம் தான் நீங்கள் 2 பேரும் தான் பாத்தியா உன் கல்யாணத்துக்கு நான் இங்கே இழுத்து போட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தா நீ ஏன் கல்யாணத்துக்கு எடுக்க பார்க்குறியா நீ நாயே அப்படின்னுட்டு அவள் தான் மாங்கு 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 டம்மு டம்முன்னு பிடிச்சின்னு அடிக்கிறீங்க. ஜேகே சொல்ல சாரிடி நான் சும்மா தான் சொன்னேன். என்ன சும்மா சொன்னேன் என்ன காசு கொடுத்து சொன்னேன் எரும மாட்டேன். தேவையில்லாமல் என் கல்யாணத்தை பற்றி மட்டும் பேசிட்டுன்னு வச்சுக்கோமா அவனே. அவள் தான் வாயில் தைச்சி வச்சிருவேன் தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் ஃபோட்டோ ஷூட் இழுத்துன்னு வந்து நிற்க வச்சுட்டு நீங்கள் தான் அப்போ தான் போய் அக்கடான்னு உட்காந்துட்ருக்கீங்க. எல்லாம் பார்க்குறாங்க ஜோடி நல்லா இருக்குல்ல அப்படின்ட்டு உங்ககிட்ட கேட்குறாங்க. நீங்களுமே பார்க்குறீங்க. பொண்ணு நல்லா இருக்குது ஆண்டி. பொண்ணுக்கு ஒரு குறையும் இல்லை. லட்சணமாக மகாலட்சுமி மாதிரி இருக்குது. ஆனால் பக்கத்தில் அந்த குரங்கு இருக்கே அந்த குரங்கு தான் பார்க்கவே கேவலமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பங்கமாக கலாய்க்கிறீங்க. ஜேகே காதில் விழுந்துருச்சு. என்னடி சொல்கிற அப்படின்னு அப்புறம் கத்த. என்னடா சொல்கிறது மலை குரங்கே போயிட்டு ஃபோட்டோக்கு போஸை கொடுப்போ தேவையில்லாமல் இங்கே வந்து காதை வச்சு கேட்டுன்னு உட்காந்துக்காது அப்படிங்கிற மாதிரி பங்கமாக கலாய்க்கிறீங்க. அண்டு ஜேகே ரிலேட்டிவும் சரி உங்கள் ரிலேட்டிவும் சரி அவங்களுக்கே தெரியும் ஆக்சுவலி நீங்கள் இந்த மாதிரி தான் வந்து பங்கமாக கலாய்ச்சிப்பீங்கன்னுட்டு. அவங்க அதெல்லாம் கேஷுவலாக எடுத்துக்கிறாங்க. அண்ட் இதே மாதிரி ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் முடிஞ்சிட்டு. பட் இருந்தாலும் ஜேகேக்கு மனசில் வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டே இல்லை இப்போ வரையுமே. அந்த பொண்ணுக்கும் ஏதோ ஒரு மாதிரி தான் இருக்குது. ஒரு வார்த்தை கூட இந்த 1 மந்தில் வந்து ஜேகே அந்த பொண்ணுக்கிட்ட பேசியே இருந்திருக்க மாட்டார். அவர் 24 மணி நேரம் பேசுகிற ஆள் ஒரே ஆள் யாருன்னா அம்மனி மட்டும்தான். அண்டு அந்த பொண்ணுமே வந்து எதுவுமே அவருக்கு ஒரு கால் மெசேஜ் எதுவும் பண்ணியிருக்க மாட்டா. ஜேகேவும் பண்ணியிருக்க மாட்டார். ஸ்ட்ரைட்டாக பார்க்குறது எப்போ அப்படின்னாக்க இப்போ தான் பார்க்குறாங்க. அதுக்கு முன்னாடி ஃபோட்டோவில் மட்டும்தான் பார்த்துருப்பாங்க. அண்ட் இப்போ தான் வந்து நேர்லேயே பார்க்குறாங்க. அண்ட் அதுக்கப்புறமா வந்து தூக்கம் லைக் இப்போ வந்து ஃபோட்டோஷூட்டெல்லாம் முடிய கிட்டத்தட்ட வந்து ஒரு 12:45 அந்த மாதிரி ஆகிட்டு அவங்களுக்கா தூக்கம் கண்ணா சொக்குது. ஜெக்கியும் பார்க்குறாரு. ஆஹா அவளுக்கு தூக்கம் வேறு வந்துச்சு போலியே அப்படின்ட்டு ஒயனுங்கிறாரு. என்னடா உனக்கு டேய் தூங்கும்போது ஏன்டா இப்படி நான் டிஸ்டர்ப் பண்ணுற அப்படின்னா போய் ரூமில் போய் தூங்குடி ஏன்டி இங்கே உட்காந்து தூங்கிட்டு இருக்க அப்படின்னா. ஆமாம் உன்னை ஃப்ரெண்டாக வச்சுட்டு இருந்தா நான் நடு ரோட்டில் ஒன்று தாண்டா தூங்கலை தெருவில் தாண்டா தூங்கலை மற்றபடி எல்லா இடத்துலையும் தூங்கிட்டேன் நான் அப்படிங்கிற மாதிரியே சொல்ல. சரி வா அப்படின்ட்டு இத்தனை நாள் வந்து நீங்கள் அவருக்கு தட்டி கொடுத்து தூங்க வச்சுருப்பீங்க இல்லையா. பட் அவரா சரி வா நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ட்டு உங்களை கூட்டிகிட்டு போயிட்டு அதே மாதிரி பெட்டில் படுக்க வச்சு இந்த கெஸ்டெல்லாம் ஸ்டே பண்ணுறதுக்கு இந்த ஹோட்டல் லைக் இந்த கல்யாண மண்டபத்தில் நிறைய ரூம்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா. அதில் தான் உங்களுக்குன்னு தனியாக ரூம் அவர் ஆல்ரெடி வந்து சொல்லி வச்சுருந்துருப்பார் உங்களுக்கு உங்கள் அப்பா அம்மாக்குன்னிட்டு. அண்ட் அந்த ரூமில் தான் உங்களை கூட்டிகிட்டு போய் படுக்க வச்சுட்டு போற்றி விட்டு தூங்க அப்படின்ட்டு அவர் உங்களுக்கு முதுகெல்லாம் தட்டி கொடுக்குறாரு. நீங்களும் பார்க்குறீங்க. ஆஹா டெய்லி இதை நான் தானே பண்ணுவேன் இன்றைக்கி என்ன புதுசாக நீ பண்ணுற அப்படின்னா யார் பண்ணால் என்ன தூங்குடி அப்படின்ட்டு அவருமே வந்து தட்டி கொடுக்குறாரு. நீங்களுமே வந்து தூங்கிட்டீங்க. அவருமே பார்க்குறாரு. நாளைக்கு எனக்கு கல்யாணம் ஆகிடும்ல. நாளைக்கு இவ்வளோ நேரத்துக்கு நான் வர ஒருத்தருக்கு சொந்தமாயிடுவேன். ஒயன் நம்ம பிறந்ததுலேருந்து ஒன்றா தாண்டி இருக்கோம். ஆனால் ஏன்னு தெரியல
உன்னை விட்டு ரொம்ப தூரம் போயிடணும்னு எனக்கு பயமாக இருக்குது. இந்த கல்யாணம் எனக்கு விருப்பம் இருக்கா இல்லையான்னுட்டு எனக்கு தெரியல. எனக்கு நார்மலாக இருக்குது, ஒரு எக்ஸைட்மெண்ட் எதுவுமே இல்லை. அந்த பொண்ணு கூட பேசணும் அப்படின்ட்டு எனக்கு தோணலை. பட் அந்த பொண்ணு ஒரு ஸ்டெப்பும் எடுத்து வைக்கல, நானும் ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுக்கலை. தெரியல என் லைஃப் இனிமேல் எப்படி இருக்க போகுதுன்னுட்டு. பட் என்ன ஆனாலும் நீ என் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அண்ட் இது எதுவுமே உங்களுக்கு தெரியல. அவருமே தலையெல்லாம் தடவி கொடுத்துட்டு பெட்ஷீட்டெல்லாம் போற்றி விட்டு உங்களுக்கு 4 ஒரு கிஸ் பண்ணிவிட்டு அவருமே கிளம்பி இருந்திருப்பார். அண்ட் அடுத்த நாள் மார்னிங் ஆகுது. இந்த 9:30லேருந்து 9 to 9:30 முகூர்த்தம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி முகூர்த்தம் தான். அவருமே எழுந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு ரெடி ஆகுறாரு. நீங்கள் தான் எழுப்பி விட்றீங்க, டே மவனை எல்றா மவனை, டே எந்திரிடா ஜேகே கல்யாணம்டா அப்படின்ட்டு நீங்களுமே அடித்து பிடிச்சி அவரை உருட்டி புரட்டி எழுப்பி அனுப்புகிறீங்க. என்னங்கடி எனக்கு ஜட்டி அப்படிங்கிறாரு. நாயி கல்யாணத்து அன்னைக்கு கூட ஜட்டிலே உட்காந்துக்கிற பார்த்தியா, இங்கே பாரு இன்னொரு தடவை எனக்கு ஜட்டி கிட்டின்னுட்டேன்னு வச்சுக்கோ, மவனை கட் பண்ணி விட்ருவோண்டா உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, கட் பண்ணி விட்ருவேன் அடிங்க, இன்றைக்கி எனக்கு கல்யாணம் என்னடி இப்படி அவசரமாக பேசிகிட்டு இருக்க நாய் அப்படின்ட்டு அந்த பெட்ரூம்லேயே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அடிச்சுக்கணும் துரத்தின்னு திரும்புறீங்க. அஞ்சிக்கு அம்மாவுமே வராங்க. ஐயையோ என்னம்மா நடக்குதுங்க அப்படின்னா, அம்மா இங்கே பாருங்கம்மா இன்றைக்கி கூட எனக்கு ஜட்டி எங்கடி எனக்கு பனியன் எங்கடின்னு கேட்டுன்னுக்குறான் அப்படின்னா. டே ஜேகே ஏன்டா புதுசு வாங்கலையே அப்படின்னா, மா என்ன தான் புதுசு வாங்கினாலும் எனக்கு ஒயின் வாங்கி கொடுக்குறது தான் பிடிக்கும் அப்படின்ட்டு அவருமே. நீங்களுமே பார்த்தீங்கல்ல பொண்டாட்டி வரப்போகிறா, இப்பயும் என்கிட்ட ஜட்டி வேணும் பனியன் வேணும் கேட்டுன்னு உட்காந்துக்கிறான். அதுக்கு தான் சொன்னான்டி இன்னொரு தடவை என்கிட்ட ஜட்டி பனியன் கேட்டேன்னா கட் பண்ணி விட்ருவேன் அப்படின்ட்டு சொன்னேன் அப்படின்னா. அவங்க அம்மாவுக்கு செம்ம சிரிப்பு வந்துச்சு. பரவாயில்லம்மா அது ஃபஸ்ட்டு செய், ஆனாலும் இப்போ என் வீட்டுக்கு ஒரு மருமக வர போகிறாளே என்ன பண்ணுறது, எனக்கு ஒரு வாரிசு வேணும்ல, அதுக்கப்புறம் வேணும் கட் பண்ணிக்கோ அப்படின்றாங்க. ஜெய்க்கவும் பார்க்குறாரு. 2 பேரும் கூட்டணி ஜோடியாக சேர்ந்து என்னை கலாய்க்கிறீங்களா அப்படின்ட்டு. அப்படி தான் அவங்க மறுபடியும் உங்களை தான் துரத்திட்டு வராரு. டே ஜேகே மவனே போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வாப்போ அப்படின்னா. போடா டே போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வாடா போ, நான் செட்டி பண்ணி ஆல்ரெடி வாங்கிட்டேன், இந்த மாதிரி எல்லாம் கேட்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், போயிட்டு குளிச்சுட்டு வா, இந்தா பாரு உனக்கு பிடிச்ச கலர் ஒயிட்டு அப்படின்ட்டு நீங்களும் காட்டுறீங்க. அதே மாதிரி ஒயிட் கலர் பனியன் ஒயிட் கலர் ஜட்டி, சேம் பிராண்ட் கெல்வின் கலர், அதே தான். அவரும் பார்க்குறாரு, நீ தாண்டி என் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அப்படின்ட்டு ஓடி கட்டி பிடிச்சிட்டு கன்னத்தில் ஒரு கிஸ்ஸை கொடுத்துட்டு அண்ட் அவருமே போயிட்டு குளிச்சுட்டு வராரு. சேம் அதே மாதிரி. இவ்வளோ நாள் நீங்கள் எப்படி ஜேகே ரெடி பண்ணுவீங்க, தலையெல்லாம் தொடச்சி விட்டு அவருக்கு க்ரீம் போட்டு அந்த பவுடர் அதெல்லாம் போட்டு இது பண்ணுவீங்களா, தலைவாரி விட்டு, அந்த மாதிரி தான் நீங்களே தான் ஜேகேக்கு ரெடி பண்ணுறீங்க. ஆக்சுவலி நீங்கள் ஆல்ரெடி ரெடி ஆகிட்டு வந்துட்டீங்க. அவருமே சொல்கிறாரு, வயன் சொல்கிறா, நீ இந்த ட்ரெஸ்ஸில் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குடி. இத்தனை வருஷம் சொல்லாது இன்றைக்கி என்ன புதுசாக வாயிலேருந்து வர்ணிக்கிற அப்படின்னா. ஆமாண்டி இத்தனை வருஷம் சொல்கிறதுக்கு வாய் வரல, இன்றைக்கி தான் ஏதோ சொல்லணும்னு தோணுது. நல்லா இருக்குடி ஒயன் இந்த மெரூன் கலர் உனக்கு அப்படின்னா. தெரித்து மூடு அப்படின்ட்டு நீங்களே சொல்கிறீங்க. அண்ட் அதுக்கப்புறம் அவர் ரெடி ஆகிட்டு நீங்கள்ட்டுமே கூட்டிகிட்டு வரீங்க. நீங்கள் தான் ஃபஸ்ட்டு கூட்டிகிட்டு வரீங்க ஜேகே கூப்பிட்டு அந்த மேடையில் உட்கார வைக்கிறீங்க. அந்த மன மேடை இல்லையா, அந்த ஐயர் மந்திரம் சொல்கிறது அது இதுன்னுட்டு புகை போடுறது, ஜேகேக்கா கண்ணிலேருந்து தண்ணியாக வருது, இந்த பக்கம் திரும்புகிறாரு. உங்களுக்காக செம்ம சிரிப்பாக வருது. ஆஹா என்றைக்கு அழாதும் இன்றைக்கி அழுவுறல்ல, கல்யாணம் ஆகிற அன்னைக்கு கண் கலங்கக்கூடாதுரா மகனே அப்படின்ற மாதிரி பக்கத்துலேயே உக்காந்துட்டு நீங்களா கர்ச்சீஃப் எடுத்து கண்ணை தொடச்சி விட்றீங்க. அடியே ஒயன் போக கண்ணு ரொப்புதடி, என்னால் கண்ணு காரம் தாங்க முடியலடி அப்படின்னா. நீங்களா துணி ஈரம் பண்ணிட்டு கர்ச்சீஃபை அது அவருடைய கண்ணில் தொடச்சி எடுக்கிறீங்க. கொஞ்சம் நேரம் பொறுத்துக்கோடா, தாலி கட்டணும்னு வச்சுக்கோங்க, அவள் தான் இதெல்லாம் எடுத்துருவாங்க அப்படின்ட்டு. அவரும் பார்க்குறாரு, ஏதோ சொல்கிறேன் உட்காரன் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் அதே மாதிரி அந்த மந்திரமெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் பொண்ணை கூப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வருதா அப்படின்னா, பொண்ணு வர்றதுக்கான ஒரே ஒரு அறிகுறியை கூட காணும். நீங்களும் பார்க்குறீங்க, என்னாச்சுமா பொண்ணு ஏன் இன்னும் வரல அப்படின்றீங்க. வர சொல்லி கிட்டத்தட்ட 10 நிமிஷம் ஆகிட்டு, பொண்ணு இன்னும் வரல. அவங்களும் சொல்கிறாங்க, தெரியலம்மா அப்படின்ட்டு. அம்மா நீ போய் பார்த்துட்டு வாம்மா, நான் இங்கே ஜேகே கூட இருக்கேன் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அண்ட் உங்கள் அம்மாவுமே போயிட்டு பார்க்குறாங்க, என்ன ஆச்சுங்க ஏன் இன்னும் பொண்ணு வரல அப்படின்னா. இது 1 நிமிஷங்க அப்படின்ட்டு அவங்கள இன்னும் ஒரு 5 நிமிஷங்க நாங்கள் பார்க்குறோம் அப்படின்ட்டு பார்த்தா பொண்ணே இல்லை ரூமில்.
தேடி தேடி பார்க்குறாங்க. ஆக்சுவலி வந்து தெரியல, அந்த பொண்ணு இல்லை அப்படிங்கிறது அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கும். அது வெளியில் சொல்லாமல் அப்படியே தேடிட்டு இருந்திருப்பாங்க. பட் அந்த பொண்ணு கிடைக்கவே இல்லை. அண்டு ஃபைனலாக அவங்க அம்மா என்ன தான் ஆச்சு, எங்கே அந்த பொண்ணு அப்படின்ட்டு அவங்க போய்ட்டு ரூம்குள்ளே பார்க்க ஒரே ஒரு லெட்டர் தான் இருக்குது. எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, ஆல்ரெடி நான் வேறு ஒருத்தனை லவ் பண்ணுறேன், நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன், பட் நீங்கள் தான் அதுக்கு கேட்கல, அவன் என்னை கூட்டிகிட்டு போக வந்துட்டான், நான் போகிறேன், என்னுடைய லைஃப் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எழுதி வச்சுருப்பா. அண்ட் அந்த லெட்டரை பார்த்ததுமே உங்கள் அம்மாக்கெல்லாம் ரொம்பவே கஷ்டமாயிட்டு, பையனுக்கு இந்த மாதிரி கல்யாணம் நடக்குது, இந்த மாதிரி அந்த பொண்ணு போயிட்டே இனிமேல் எப்படி கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு கண்ணு கலங்குது. பட் இருந்தாலும் கொஞ்சம் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு வராங்க. ஜேகேவுடைய அப்பா அம்மாலாம் பயங்கர சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. அவ்வளோ சரி, லைக் பெற்ற ஒரே பையனுக்கு கல்யாணம் அப்படின்னாக்கா எவ்வளோ ஹாப்பி இருக்கும் பேரண்ட்ஸ்க்கு. அவ்வளோ ஹாப்பியாக பேசிகிட்ருக்காங்க. உங்கள் அம்மா இப்படி வர்றதை பார்த்ததும் உங்கள் அப்பா ஓடி போயிட்டு என்னம்மா ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே இந்த மாதிரி தான் அந்த பொண்ணு இல்லைங்க, போயிடுச்சுங்க, இந்த மாதிரி தான் லெட்டர் எழுதி விட்டு போயிட்டுங்க அப்படின்ட்டு சொல்ல அவர் பார்க்குறாரு, படித்து பார்க்குறாரு. என்னம்மா பண்ணுறது இப்போது, ஜேகே கல்யாணம் என்ன நடக்கும், எப்படி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் பேசிகிட்ருக்க. அண்ட் இதை வந்து ஜேகேவுடைய அப்பா அம்மா நோட் பண்ணிட்டாங்க. வந்து கேட்குறாங்க, என்ன ஆச்சு, என்னென்ன ஆச்சு அப்படின்ட்டு கேட்க, இந்த மாதிரி தான்மா அப்படின்ட்டு கொஞ்சம் மெதுவாக சொல்ல, என்னது அந்த பொண்ணு போயிடுச்சா, ஐயோ என் மகன் கல்யாணம் என்ன ஆகுறது அப்படின்ட்டு ஜேகேவுடைய அம்மாக்கெல்லாம் அப்படின்னு நெஞ்சை பிடிச்சிட்டே உட்காந்துட்டாங்க. ஒரு மாதிரி ஆகிட்டு, எனக்கு இருக்கிறது ஒரே பையன், நான் எங்கே போய் பொண்ணை தேடுவேன், ஐயோ அப்படின்ட்டு. உங்களுக்கு வந்து அவங்க அந்த மாதிரிலாம் பேசுனதுமே ஒரு மாதிரி ஆயிட்டு, என்ன பேசுகிறாங்க, ஒரு மாதிரி ஏதோ சீரியஸாக பேசிகிட்டு இருக்காங்க போலி அப்படின்ட்டு அவங்களுடைய ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன் வச்சு கண்டுபிடிச்சி, நீங்களுமே ஜேகே ஒரு 5 நிமிஷம் விட நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு நீங்கள் ஓடி போய்ட்டு பார்க்குறீங்க, அந்த லெட்டரை படித்து பார்க்குறீங்க. உங்களுக்குமே ரொம்ப ஷாக் ஆகிட்டு, என்னது அந்த பொண்ணு போயிடுச்சா, என்னம்மா நடக்குதுங்க, ஏன் அந்த பொண்ணுக்கிட்ட நீங்கள் விசாரிக்கலையா அப்படின்னா, நாங்கள் எங்கள் அம்மா விசாரித்தோம், அங்கே வீட்டில் அந்த பொண்ணுக்கு சம்மதம்னு சொன்னாங்க, அதனால தான் இந்த மாதிரி ஆகிட்டு, அந்த பொண்ணுக்கிட்ட நாங்கள் பிடிச்சிருக்கா இல்லையான்னு கேட்கலாம், அவங்க வீட்டில் வந்து அந்த பொண்ணு ஓகே சொல்லிட்டான்னு சொன்னாங்கம்மா, அதுதாம்மா நாங்கள் நம்பி இவ்வளோ அரேஞ்ச் பண்ணோன்னிட்டு ஜேகேவுடைய அம்மா வந்து சொல்லி அழுகுறாங்க. உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, சரிம்மா பரவாயில்ல விடுங்க, வேறு ஏதாச்சும் ஒரு பொண்ணை பார்க்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. பட் இருந்தாலும் நான் எங்கள் அம்மா போயிட்டு அந்த பொண்ணை தேடுவேன் அப்படின்ட்டு ஜேகேவுடைய அம்மா உங்கள் அம்மா எல்லாம் சொல்கிறாங்க. அண்ட் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்க ஜேகேக்கு வந்து தெரிஞ்சிட்டு அந்த பொண்ணு போயிட்டுன்னுட்டு அவருக்கு வந்து போயிட்டே அப்படின்ட்டு ஒரு கஷ்டம் கூட இல்லை. அவர் வந்து ஒரு மாதிரி நார்மலாக தான் இருக்கார். சரி பரவாயில்ல, என்ன நடந்தாலும் நல்லதுக்கு தான் அப்படின்ட்டு. அண்ட் இந்த மாதிரி இருக்க உங்களுடைய ரிலேட்டிவ் இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் எதுக்கு அங்கங்கே பொண்ணு தேடிக்கிட்டு இருக்கீங்க, அதுதான் அந்த பார்த்த பொண்ணே போயிடுச்சு இல்லை, இந்த காலத்தில் எந்த பிள்ளைங்க எப்படின்னு யாருக்கு தெரியும், பெற்றவங்க ஒழுங்காக வளர்த்தா தானே. இப்போ வயனும் நம்ம பிள்ளை இருக்கா, நம்ம பிள்ளை எப்படி ஒழுக்கமாக இல்லையா, பேசாமல் நம்ம ஜேகேக்கு வயனை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சுருங்க அப்படிங்கிற மாதிரியே சொல்கிறாங்க. உங்களுக்கா செம்ம காண்டாவது. என்ன பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள், ஜேகே என்னுடைய ஃப்ரெண்டு, இந்த மாதிரியெல்லாம் நாங்கள் இதுவரை நினச்சது கிடையாது, தேவையில்லாமல் பேசாதீங்க அப்படின்றீங்க. அண்ட் அவங்க சொன்னது ஜேகேவுடைய அம்மா மனசில் ஆழமாக பதிஞ்சிட்டு. ஆமாம், எந்த பொண்ணு எப்படி இருப்பான்னு நமக்கு தெரியாது, நம்ம கண்ணு முன்னாடி நம்ம வளர்த்த பொண்ணு நம்ம ஒயன் நம்ம வீட்டுக்கு வந்துட்டா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும், நம்ம ஜேகேவும் ரொம்ப சந்தோஷப்படுவான், அண்ட் நம்ம வீடுமே ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ தான் வந்து உங்கள் அம்மா கையை உங்கள் அப்பா கையை சேர்த்து பிடிக்கிறாங்க ஜேகேவுடைய அம்மா. அண்ணா அண்ணி தயவு செஞ்சு ஒயனை எங்கள் வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க, உங்களுக்கே தெரியும் ஒயன்னா எனக்கு எவ்வளோ பிடிக்கும்னுட்டு, நான் எங்கேயும் போய் என்னால் பொண்ணு இப்போ தேட முடியாது, எனக்கு பிடிச்சது எனக்கு தெரிஞ்சது எல்லாமே எனக்கு என் ஒயன் மட்டும்தான், தயவு செஞ்சு ஒயனை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க, நான் அவளை மகாராணி மாதிரி பார்த்துக்கிறேன், இப்போ நான் எப்படி ஒயனை பார்த்துக்கிறனோ அதை விட ரொம்ப நல்லா பார்த்துக்கிறேன்னா, தயவு செஞ்சு ஒயனை நம்ம ஜேகேக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க, நான் வேண்டான்னு மட்டும் சொல்லிடாதீங்க அப்படின்ட்டு அப்படியே கதறி அழுகுறாங்க. அண்ட் உங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து என்ன பதில் சொல்கிறது அப்படின்ட்டே தெரியல. உங்கள் கையும் பிடிச்சிட்டு, ஒயன்மா தயவு செஞ்சு ஜேகே விட்டுறாதம்மா, அவனுக்கு உன்னை தான் தெரியும், அவனுக்கு உன்னை விட்ட வேறு யாருமே இல்லை அப்படின்ட்டு அவன் நிறைய தடவை என்கிட்ட சொல்லியிருக்கான், கல்யாணத்துக்கு முன்னாடி கூட என்கிட்ட வந்து வரப்போகிறவ என்னையும் ஒயனும் பிடிச்சிடுவாளாம்மா அப்படின்ட்டு என்கிட்ட சொல்லி அழுந்தாம்மா, என்னால் அவன் அந்த மாதிரி கஷ்டப்படுறத பார்க்க முடியாது, இப்போ அந்த பொண்ணே போயிட்டா, அவனுக்கு இப்போ அந்த பொண்ணு கூட இல்லை, நீ தான் இருக்க, தயவு செஞ்சு முடியாதுன்னு சொல்லிடாதம்மா அப்படின்ட்டு சொல்ல உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அண்ட் ஜேகேவுமே வந்து அப்போ தான் வர்றாரு.
ஜேகேவுடைய அம்மா ஜேகேவை கையை பிடிச்சிட்டு, ஜேகே அந்த பொண்ணு போயிட்டாடா, உனக்கு அந்த பொண்ணு வேண்டாம், அவ்வளோதான், அந்த பொண்ணை மறந்துட்டு உனக்கு ஒயனை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். நான் ஆல்ரெடி ஒயன்கிட்ட சொல்லியிருக்கேன், அவள் இன்னும் ஒத்துக்கலை, பட் இருந்தாலும் ஒத்துக்குவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது ஜேகே. நம்ம ஒயன்டா, நம்ம வீட்டு பிள்ளைடா, வேண்டான்னு மட்டும் சொல்லிடாதுடா அப்படின்ட்டு ரொம்பவே ஜேகேவுடைய அம்மா கன்வின்ஸ் பண்ணுறாங்க. ஜேகேவுடைய அப்பாவும், ஆமாம் தம்பி ஒத்துக்கூடா, நம்ம ஒயன்டா, நம்ம வீட்டு பிள்ளை அப்படிங்கிற மட்டும் சொல்ல ஜேகேவுமே சரி ஓகே அப்படிங்கிறாரு. நீங்கள் அவர் ஓகே அப்படின்னதுமே உங்களுக்கு ஒரு ஷாக் ஆகிட்டு திரும்பி பார்க்குறீங்க. என்ன சொல்கிற ஜேகே அப்படின்ட்டு. ஆமாம் ஒயன், நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு அவர் நார்மலாக சொல்லிட்டு போயிட்டு மணமேடையில் உட்காந்துட்டாரு. உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அண்ட் உங்கள் அப்பாவுமே ஓகே, நம்ம பையன் ஜேகே, நம்ம பொண்ணு நம்ம வீட்டு முன்னாடி நம்ம கண்ணு முன்னாடியே இருந்துருவா, நமக்கு நம்ம ஜேகேவை பற்றி தெரியாது எதுவுமே இல்லை, அவன் நல்லா பார்த்துக்குவான், நம்ம ஒயனை பார்த்துக்குவான், அண்ட் நம்மளையும் நல்லா பார்த்துக்குவான் அப்படிங்கிற மாதிரி உங்கள் அப்பாவுமே உங்கள் அம்மா கிட்ட சொல்லி கன்வின்ஸ் பண்ணி அண்டு அவங்களுமே உங்களை எப்படியோ ஒன்று சம்மதிக்க வைக்கிறாங்க. நீங்களுமே சரி ஓகே அப்படின்னு சொல்கிறீங்க. அண்ட் அதே போதுமே ஜேகேவுடைய அம்மா உங்கள் அம்மாவுமே உங்களை அப்படியே கூட்டின்னு போயிட்டு அதே மாதிரி பட்டு புடவையெல்லாம் கட்டி மணப்பெண் கல்யாண பொண்ணை எப்படி ரெடி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ரெடி பண்ணி உங்களை கூட்டி ஜேகே பக்கத்தில் உட்கார வைக்கிறாங்க. நீங்களும் பார்க்குறீங்க ஜேகேவை. அண்ட் ஜேகேவுமே பார்க்குறாரு. ஏன்னா இதுவரை நீங்கள் அவ்வளோவா சாரியே கட்டினதில்லை, நார்மலாக சுடிதாரு பேண்ட் ஷர்ட் இந்த மாதிரி போட்டுட்டு இருந்தவங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் காலேஜில் அவ்வளோ கிராஜுவேஷன் எல்லாமே முடிச்சிருப்பீங்க, எவ்வளோ ப்ரோக்ராம் வந்தாலுமே நீங்கள் சாரியை கட்டியிருக்க மாட்டீங்க. ஃபர்ஸ்ட் டைம் சாரியில் பார்க்குறாரு மனுஷன், அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாரு. உங்களுக்கா ஒரு மாதிரி இருக்குது, என்னடா பார்க்குற அப்படின்றீங்க. அவரா ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு திரும்பிட்டாரு. அண்ட் மந்திரம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி தான் அவருக்கு கண்ணில் தண்ணி வர ஆரம்பிக்குது. உங்களுக்காக சிரிப்பாக வருது. அவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் உங்களுக்கு ஜேகே பண்ணுறது சிரிப்பாக இருக்குது. அண்ட் அதே மாதிரி கர்ச்சீஃப் இருக்குல்ல, அதை எடுத்து அவருடைய கண்ணை தொடச்சி விட்றீங்க. எல்லோரும் பார்க்குறாங்க, இந்த பேர் தான் பர்ஃபெக்டாக இருக்குது. முன்னாடி கூட ஜோடி தான் நல்லா இருந்தது, பட்டு அவங்களுக்குள்ளார ஒரு ஒத்துமை இந்த மாதிரி மனப்பொருத்தம் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. அந்த பொண்ணு ஒரு பக்கம் இருந்தது, ஜேகே ஒரு பக்கம் இருந்தான். ஆனால் இப்போ இந்த ஜோடி ஒரு குறையும் இல்லாமல் அவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய சொல்கிறாங்க. உங்கள் அப்பா அம்மாவுக்கும் சரி, ஜேகேவுடைய அப்பா அம்மாவுக்கும் சரி ரொம்பவே பிடிச்சிருக்கு. லைக் மன நிறைவாக ஒரு கல்யாணம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்குது இப்போது. நீங்களும் பார்க்குறீங்க, கண்ணை தொடரான்ட்டு அவருடைய கண்ணை தான் தொடச்சிட்டு இருக்கீங்க. அண்ட் அதுக்கப்புறம் அந்த தாலி எடுத்து கொடுத்து கட்டி மேலே சொல்கிறாங்க. அண்ட் மேலும் கொட்ட அவருமே இப்போ ஒரு ஸ்மைலோட உங்கள் கழுத்தில் தாலி கட்டுறாரு. அவருக்கு என்ன ஃபீலிங் அப்படின்ட்டே தெரியல, பட் இருந்தாலும் அவருக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் எப்போவுமே அவர் கூட இருப்பீங்க அப்படின்ட்டு அவருக்கு இப்போ நம்பிக்கை வந்துட்டு தாலி கட்டுறாரு. ஓயன், நான் நினச்ச மாதிரி நீ என்னை விட்டு போகவே இல்லடி, காலம் முழுக்க நீ என் கூட தான் இருப்ப அப்படின்ட்டு சொல்லிகிட்டே தாலி கட்டுறாரு. உங்களுக்கா சிரிப்பாக வருது. ஆமாண்டா, பார்த்தியா, நம்ம நினச்ச மாதிரி நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு பிரிஞ்சு போகவே இல்லைடா, நம்ம ஒன்றா தான் இருக்க போகிறோம் சாகுற வரையும் அப்படின்ட்டு நீங்களும் சொல்கிறீங்க. உங்களுக்கு அவ்வளோ சிரிப்பாக இருக்குது. அண்ட் அதே மாதிரி அந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த 3 தடவை அக்னியை சுற்றி வர்றது, அதுக்கப்புறம் அந்த பானைக்குள்ளே அந்த மோதிரம் போட்டு எடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி போட்டு எடுக்க உங்களுக்கு செம்ம கண்டுது. அவனை மோதிரத்தை மட்டும் எடுத்துட்டான்னு வச்சுக்கோ, கையை துண்டை வெட்டி போடுவோண்டா அப்படிங்கிற நல்ல மாட்டா. நான் எடுக்கவே இல்லடி ஆத்தா, நீயே எடு அப்படின்ட்டு அவருமே அந்த மோதிரத்தை சும்மா அந்த பானைக்குள்ளே கையை தான் விட்டுன்னு பாரு, மோதிரத்தை தேடி இருக்க மாட்டார். 3 தடவை போடுவாங்க இல்லையா, அந்த 3 தடவையும் அம்மணி தான் ஜெயிச்சிங்க. அம்மணி ஜெயிச்சதுமே அம்மணிக்கு ஒரே பெருமை. பார்த்தீங்களா, நான் தான் ஜெயிச்சேன் அப்படின்ட்டு. பொண்ணு தான் ஜெயிச்சுது, பொண்ணு தான் உஷாரு, மாப்பிள்ளைலாம் உஷார் இல்லை போல் அப்படிங்கிற மாதிரி பங்கமாக ஜேகேவை கலாய்க்க. எனக்கு இந்த பேர் தேவையாடி அப்படிங்கிறாரு. மூடிட்டுறா, கல்யாணம் ஆயிடுச்சுல மூடிட்டுரு அப்படிங்கிற மாதிரி நீங்களும் சொல்லிட்டு அடுத்தது நிறைய இந்த பொண்ணு மாப்பிள்ளைக்கு அந்த மாதிரிலாம் அந்த சீரெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, சீரா மொய் வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் நிறைய கிஃப்ட்டு அது இதுன்ட்டு ஃபோட்டோ ஷூட்டு அது இதுன்ட்டு எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுட்டு இப்போ கல்யாணம் ஆகிட்டு அப்படின்னாக்க பொரியலில் சாப்பாடை போட்டு சாப்பிட வைப்பாங்க இல்லையா, மாறி மாறி ஊட்டிக்கோங்க அப்படின்ட்டு ஃபோட்டோலாம் எடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி மாறி மாறி ஊட்டி சொல்கிறீங்க. நீங்களா இருக்கிற வன்மத்தையெல்லாம் அதெல்லாம் தான் கொட்டுறீங்க. அப்படி கைரப்பா அப்பி வாயிரப்பா அப்பி அவரா, எதுக்குடி இந்த மாதிரி உனக்கு போகிறாமம்மா, நான் அழகாக இருக்குன்னதுடி உனக்கு போகிறாம அப்படின்னா, அழகா நீயா மலக்குறங்க எவன்டா சொன்னா நீ அழகுன்னிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த குழம்பெல்லாம் இருக்குள்ள அதை எடுத்து மூஞ்செல்லாம் அப்படி விட்றீங்க. அவருக்கா சமர்காண்டாவது இங்கே பார்வையன் தேவையில்லாமல் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காதுடி, மேக்கப்பெல்லாம் அழியுதுடி அப்படின்னா, டே நாயே அதை போட்டவளே நான் தான், எனக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு
மாறி மாறி இந்த மாதிரி தான் வந்து சண்டை போட்டுச்சுக்கிட்டு ஜாலியாக ஊட்டி விட்டுக்கிட்டு சாப்பிட்டுட்ருக்கீங்க. அண்ட் இதே மாதிரி அதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்தது வந்து வீட்டுக்கு தான் வரீங்க. நேராக போயிட்டு ஜேகே வீட்டில் தான் அந்த ஃபஸ்ட்டு மாப்பிள்ளை வீட்டில் போயிட்டு விளக்கு கொளுத்தணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி விளக்கெல்லாம் கொளுத்துறீங்க. அவங்களுமே வந்து ஆரத்தி எல்லாம் எடுத்து வர வைக்கிறாங்க. அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அந்த படியில் நெல்லா அரிசி ஏதோ ஒன்று வச்சு காலில் தட்டி விடணுன்னு தான் சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் பார்க்குறாரு. தெய்வமே மெதுவாக தட்டி விடு, எட்டிக்கிட்டி உதச்சி உடச்சி கிடிச்சி விட்டுற போகிற டைல்ஸ் போட்ட வீடு அப்படின்ட்டு பங்கமாக கலாய்க்க உங்களுக்கு செம்ம காண்டாவது. எரும மாட்டேன், வீட்டுக்குள்ளே தடவை வர்றேன் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு தடவையா பறந்ததுலேருந்து இந்த வீட்டில் தாண்டி வளர்ற நீ அப்படிங்கிறாரு. நீங்களா இருக்கட்டும், கல்யாணத்துக்கு அப்புறம் தடவை வரலாம், மூடிட்டுடுறா அப்படிங்கிற மாதிரி அங்கே வந்து ஒரே பங்கமான கலாய்ப்புகள் தான் 2 பேருக்கும். நான் அது வெள்ளைக்கெல்லாம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த பால் பழமா அதெல்லாம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து கூப்பிட்டு போகிறாங்க. அன்றைக்கி நைட்டு வந்து உங்கள் வீட்லேயே ஸ்டே பண்ணுற மாதிரி. அண்ட் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, சரிம்மா நீங்கள் இருங்க, ஏதோ இளங்க ஜோடி சின்ன சிறுசுங்க, நீங்கள் 2 பேர் இருங்க நான் வந்து அங்கே ஜேகே வீட்டுக்கு போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நைட்டுக்கு டின்னரெல்லாம் சமைச்சு வச்சுட்டு உங்கள் அம்மா என்ன பண்ணிட்டாங்க, ஜேகே வீட்டுக்கு போகிறோன்னிட்டு அவங்க அப்பா வீட்டுக்கும் போயிட்டாங்க. ஏன்னா புது கப்பல் இல்லையா, இப்போ 2 பேருக்கும் கல்யாணம் ஆகியிருக்கு, 2 பேரும் தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னிட்டு நினைக்கிறாங்க. ஸ்பெண்ட் பண்ணணுன்ட்டு அவங்க நினச்சிட்டு அவங்க போயிட்டாங்க. நீங்களுமே பார்க்குறீங்க போயிட்டாங்களா, சரி இருடா நான் போயிட்டு வீடை லாக் பண்ணிட்டு வரேன் கேட்டலாம் அப்படின்ட்டு நீங்கள் போய்ட்டு கேட்டை வெளியே கேட்டெல்லாம் லாக் பண்ணிவிட்டு வந்து இந்த மெயின் டோரெல்லாம் லாக் பண்ணிட்டு நீங்களும் போகிறீங்க. எங்கடி போகிற அப்படிங்கிறாரு. ஏன்னா அவர் சோஃபாவில் தான் உட்காந்துட்டு இருக்காரு. வேறு எங்கே போகிறேன், மேலே ரூமுக்கு போகிறேன், போய்ட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் அப்படின்னா, இருடி நானும் வரேன், நீ எதுக்கு வர, மூடிட்டு இங்கே உட்காந்து ஷின்சான் வருது பார்த்துட்டு நான் வந்துடுறேன், புது எபிசோட் போட்டிருக்காங்க அப்படின்னா. என்னது புது எபிசோடா, ஐயோ டைம் ஆயிடுச்சே அப்படின்ட்டு அவருமே வந்து போட்டு ஷின்சானை பார்த்துட்ருக்காரு. நீங்களுமா பார்க்குறீங்க, திருந்தா ஜென்மம் இது அப்படின்ட்டு நீங்களும் போயிட்டு நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டு வரீங்க கீழே. நீங்களே வந்து நார்மலாக இப்போ வந்து நைட்டி தான் போட்டிருக்கீங்க. பார்க்குறாரு படியிலேருந்து நீங்கள் அப்படியே அந்த தலையெல்லாம் அப்படியே ஃப்ரீ ஹேரில் வரீங்க. பார்க்குறாரு, என்னடி ட்ரெஸ் இது அப்படின்னா. ஏன் இதுக்கு முன்னாடி நான் இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டது நீ பார்த்ததே இல்லை, இப்போ என்னவோ என்னடி ட்ரெஸ்ஸா அப்படின்னு நீங்கள். அவரா, அது இல்லை, கல்யாணம் ஆகிட்டு இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே இல்லையா, இன்றைக்கி நமக்கு ஃபஸ்ட்டு நைட்டு வேறு, ஏன் இந்த மாதிரிலாம் போட்டிருக்கு அப்படின்ட்டு அவரும் கேட்க, உங்களுக்கு காண்டாகுது, ஃபஸ்ட்டு நைட்டா, எரும மாட்டேன், எங்கெங்கே போது பார்த்து புத்தி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களா, நான் இப்படி தான் ட்ரெஸ் பண்ணுவேன், மூடிக்கிட்டுறா, அது ஏன் இஷ்டம், தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காத, டைவர்ஸ் பண்ணி விட்ருவோம் பார்த்துக்கோ அப்படின்னா. டைவர்ஸா, அது எப்படி நீயும் எனக்கு டைவர்ஸ் கொடுக்குறேன்னு நான் பார்க்குறேன்டி அப்படின்ட்டு அவருமே போய்த்தல போயிட்டு குளிச்சுட்டு வாப்போ கப்பு போ அப்படின்ட்டு நீங்களும் ஜேகேவை அடிச்சு துரத்துறீங்க. அவரா, நான் கப்பா வரேன், குளிச்சுட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவருமே போயிட்டு குளிச்சுட்டு வராரு. நீங்களுமே வந்து அவ்வளோ நேரம் அவர் வர வரையும் நீங்களும் அந்த ஷின்சானத்தை பார்த்துட்ருக்கீங்க. அண்ட் அதுக்கப்புறமே அவருமே வந்து உட்காந்துட்டு 2 பேரும் ஜோடியாக உட்காந்து பார்த்துட்ருக்கீங்க. அண்ட் பேசி சிரிக்கிறீங்க. லைக் இந்த சைல்ட்ஹுட் மெமரிஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நிறைய இருக்குது. அவ்வளோ ஹாப்பியாக நீங்கள் வந்து பேசி சிரிச்சிட்டு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க. அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாகவே வந்து லைக் அந்த பேசுகிறது, செம்மையாக கலாய்க்கிறது, இந்த ஸ்வீட் மூமெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இந்த ஸ்கூலில் நம்ம இப்படி பண்ணோம்ல, இந்த மாதிரியெல்லாம் பண்ணோம்ல, நம்ம இப்படியெல்லாம் ஏமாற்றோம்ல, இப்படியெல்லாம் பிட்டு அடிச்சோம்ல அப்படி இப்படின்ட்டு நிறைய வந்து பேசுகிறீங்க. அவ்வளோ ஹாப்பியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. உங்களுக்கு வந்து உங்களுக்கும் சரி ஜேகேவுக்கும் சரி கல்யாணம் நின்றுட்டு இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி ரீப்ளேஸ்மெண்ட்டாக கல்யாணம் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு ஒரு தாட்டு கூட வரல. உங்களுக்கும் வரல, ஜேகேவுக்குமே வரல. ஜேகே வந்து இப்போ தான் ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்குது அவருக்கு மனசு. இவ்வளோ நாள் வந்து அந்த கல்யாணம் பேச்சு ஆரம்பிச்சதுலேருந்து மனசு ஒரு மாதிரி அருங்கறுப்பாக இருந்திருக்கும். பட் இப்போது ஃபுல்ஃபில்லாக இருக்குது. அண்டு அடுத்த நாளாவது லைக் நீங்கள் வந்து சேம் ஒரே கட்டில் தான் தூங்குறீங்க. லைக் இந்த ஹக் பண்ணுறது இந்த மாதிரி தான். லைக் அவருடைய ஷோல்டரில் நீங்கள் பார்த்து தூங்கிட்டு இருக்கீங்க, அவரோ வந்து உங்களை ஹக் பண்ண மாதிரி அந்த வயசோட சேர்த்து ஹக் பண்ணுவோலையே அந்த மாதிரி தான் தூங்கிட்டு இருக்கீங்க. நீங்களும் பார்க்குறீங்க, எரும மாண்டு எப்படி கையை போட்டு தூங்கிட்டு இருக்கேன் பார்த்தியா, அப்படியே தானே 10 கிலோ தான் இருக்குன்னு நினைப்பேன், உனக்கு இருக்கிறது எரும மாட்டுக்கடா வெயிட்டில் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி கையை தூக்கி போட அவரும் பார்க்குறாரு. ஏன்டே இந்த மாதிரி தூங்கிட்டு இருக்கும்போதெல்லாம் பண்ணுற அப்படின்னா, எரும மாட்டா மேலே கை போட்டிருக்கடா வெயிட்டாக இருக்குது நாயே அப்படின்ட்டு நீங்களும் சொல்ல. அவரா, பரவாயில்ல நான் தானே, நீயா இருந்தா பைத்தியம் அப்படின்ட்டு நீங்களும் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு
லைக் இப்போ வந்து சாரி கட்டணும் இல்லையா, கல்யாணம் ஆகிட்டு அடுத்த நாள்னாக்கா இப்போ வீட்டில் நீங்கள் 2 பேரும் இருக்கும்போது எப்படியும் ஒன்று ட்ரெஸ் பண்ணிப்பீங்க. பட் இப்போ நீங்கள் வெளியிலலாம் போகணும் இல்லையா, நிறைய பேர் வருவாங்க கல்யாணம் ஆகிருக்கு அப்படின்ட்டு. நீங்கள் இன்றைக்கி சாரி கட்டணும் அப்படிங்கிறதுக்காக நீங்களுமே வந்து இந்த ப்ளவுஸு இந்த ஸ்கர்ட்டெல்லாம் வந்து நீங்கள் ரெஸ்ட் ரூம்லேயே போட்டு வந்திருப்பீங்க. இப்போ வந்து சாரி வந்து வெளியில் தான் கட்டிகிட்டு இருக்கீங்க. ஜேகேவும் பார்க்குறாரு. ஏண்டி பையனே, உனக்கு இன்னும் மச்சும் அதே சைஸில் தான் இருக்குல்ல அப்படின்னா செம்ம காண்டாவது. என்னென்ன பேசுகிற நீ அப்படின்னா, ஆமாண்டி இந்த ஷோல்டரில் உனக்கு செம்மையாக இருக்குது தெரியுமா மச்சம் அப்படின்ட்டு வராரு. நீங்கள் அப்போ தான் வந்து சாரி அந்த ப்ளீஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கீங்க. வந்து பார்க்குறாரு, நல்லா இருக்குடி இந்த மச்சம் அப்படின்ட்டு பின்னாடி அந்த நாட்டு நீங்கள் கட்டாமல் இருந்திருப்பீங்க ப்ளவுஸில், அதை கட்டி விட்றாரு. போதும் போதும் மூடிட்டு போய் குளிப்போம் அப்படின்றீங்க. அவரா, யா நான் இங்கே தான் நிற்பேன். அப்பா சாமி, சரிடா நில்லு அப்படின்ட்டு நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் அந்த முன்னாடி மேலே அந்த ப்ளீஸ் போடுவோம்ல அதெல்லாம் போட்டு கீழே வைப்போம் இல்லையா, கீழே ப்ளீஸ் எடுப்போமே அதெல்லாம் எடுத்து பின்னெல்லாம் போடுறீங்க. ஏண்டி போயன் இத்தனை பின் சொருவரியே, ஏதாச்சும் உனக்கு உருவிக்கின்னு குத்து குத்து செஞ்சால் என்னடி பண்ணுவேன் அப்படின்னா, வாயை வைக்காதடா நாயே, ஆல்ரெடி இதெல்லாம் நிறைய குத்தல் நான் வாங்கியிருக்கேன் வீட்டில் இருக்கும் பொழுது. என்றைக்காச்சும் ஒரு நாள் கட்டி பார்ப்பேன், கட்டி 10 நிமிஷத்தில் பின்ன வந்து குத்த ஆரம்பிச்சிடும்டா. இந்த மாதிரிலாம் வாய் வைக்காத, வாயை உடச்சிருவேன், அப்போ போய்ட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வைப்போ அப்படின்னா, ஆஹா பரவாயில்லையே, ஆனாலும் பரவாயில்ல சாரி உனக்கு ரொம்ப அழகாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு, சாரியில் ஹிப்பெல்லாம் தெரியும் இல்லையா, அதுக்கு அப்படியே ஒரு இடுப்பு கிள்ளி விட்டு ஓடி போயிட்டார். நீங்களே பார்க்குறீங்க, பொறுக்கி நாயே எங்கட கை வைக்கிற அப்படின்னா, ஏன் நான் வச்ச என்ன தப்பு, என்னவோ இதுக்கு முன்னாடி நான் எல்லாங்க தொடாத மாதிரி பேசிகிட்டு இருக்கு அப்படின்னா பார்க்குறீங்க. பைத்தியம் அப்படின்ட்டு நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் போயிட்டு தலையெல்லாம் தொடச்சிட்டு அந்த தலை வந்து அந்த டேங்கிள்ஸ் சிக்கு எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க, தலை வர ஆரம்பிச்சிட்டிங்க. அந்த பக்கம் போன மனசு உள்ளே போயிட்டு பாத்ரூமில், அப்பா கல்யாணத்துக்கு அப்புறம் பரவாயில்லையே அழகாக தான் இருக்கா, ஆனாலும் சாரியில் செம்மையாக இருக்கல்ல, சுடிதாரில் அந்த நைட்டி அந்த பேண்ட் ஷர்ட் அதை விடுது, சாரியில் செம்மையாக இருக்கா, அதுவும் அவள் ஹிப்பு ஃபஸ்ட் டைம் அந்த மாதிரி பிஞ்ச் பண்ணுறேன், நல்லாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி மனசும் ப்ளஸ் ஆகுறாரு. அப்படியே ஹார்ட் பீட்டெல்லாம் ரைஸ் ஆகுது, ஹார்ட்டில் போய் கையை வச்சுக்கினாரு. நல்லா இருக்குது இந்த ஃபீலை கூட. ஒரு வேலை இதனால தான் நமக்கு அந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லாமல் இருந்துச்சோ, ஆனாலும் ஃப்ரெண்டுன்னு தானே சொல்லிட்டு இருந்தோம், பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்து கல்யாணம் பண்ணிக்கலான்னு தப்பா அப்படிங்கிற மாதிரி இவர் ஒரு பக்கம் லைக் ஃபாலோ ஆக ஆரம்பிக்கிறாரு ஃபஸ்ட்டு டைம் அப்படின்ட்டு. அவருக்கு அந்த ஃபுல்ஃபில்லே இருந்திருக்காது இல்லையா முன்னாடி அந்த பொண்ணை பார்த்து அந்த கல்யாணத்தில். அன்றைக்கி இப்போ தான் மனுஷனுக்கு மன நிறைவாக இருக்குது, ஒரு ஹாப்பினஸ்ஸே இருக்குது. அது அந்த மிஸ்ஸிங் ஃபேக்ட் என்ன அப்படின்ட்டு அவருக்கே தெரிஞ்சிருக்காது. இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்கள் அவர் கூட இருக்கும் பொழுது தான் உங்களை தான் அவர் மிஸ் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு இப்போ தான் வந்து அவருக்கே புரிய வருது. அது எல்லாமே லவ்னால தான் அப்படின்ட்டு இப்போ தான் அவருக்கு புரியவும் ஆரம்பிக்குது. அன்றைக்கி இதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு டே, இப்போ கல்யாணம் ஆகிட்டு ஃபஸ்ட்டு டே கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு உங்கள் வீட்டில் வந்து சொல்லியிருப்பாங்க உங்கள் அம்மா ஃபோன் பண்ணி, கோயிலுக்கு போயிட்டு வாங்கம்மா அப்படின்ட்டு. நீங்களுமே வந்து ஜேகேக்கும் வந்து ஒரு ப்ளூ கலரில் தான் சாரீ கட்டிகிட்ருக்கீங்க. அண்ட் அவருக்குமே வந்து ஒரு ப்ளூ கலர் ஷர்ட்டு, ஒயிட் கலர் வேஷ்டி. இந்த வேஷ்டியில் வந்து ப்ளூ பார்டர் வந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வேஷ்டி தான் செம்மையாக இருக்குது அவருக்கும். உங்களுக்காக செம்மையாக இருக்குது ட்ரெஸ்ஸு. ஜேகேவுமே வந்து குளிச்சுட்டு வந்து அதே தான் டவலோடு தான் வராரு. பார்க்குறாரு, ஒயன் அப்படிங்கிறாரு, என்னடா செம்மையாக இருக்குடி அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணிட்டார், நீங்கள் வந்து அந்த கிளிப்பு போட்டிருக்கீங்க, தலை இப்போ வாடிட்டு மேலே கிளிப்பு போட 2 கையும் தூக்கி தானே போட்டுருப்போம் கிளிப்பு, வாயில் கிளிப்பை கவி பிடிச்சிட்ருக்கீங்க. அவருமே வந்து நல்லா இருக்கு ஒயன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பேக் ஹக் பண்ணி அந்த மோல் இருக்கும் இல்லையா உங்களுக்கு இந்த ஷோல்டரில், அந்த மோலில் கிஸ் பண்ணுறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது புதுசாக. என்ன பண்ணுற நீ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பேசிட்டீங்க. அந்த கிளிப்பு கீழே விழுந்துட்டு முடியும் வந்து விட்டுட்டீங்க, அப்படியே டப்பு டப்புன்னு கீழே வருது. பார்க்குறீங்க, என்னடா பண்ணுற நீ அப்படின்ட்டு. ஒன்றும் பண்ணலையே. ஏய் பொய் சொல்லாத, இப்போ நீ எனக்கு ஷோல்டரில் கிஸ் பண்ண தானே? சும்மா தான் பண்ணேன், நல்லா இருந்தது, அதுக்கு தான் பண்ணேன், அதில் என்ன தப்பா? தப்பா? எதுக்கிட்ட கிஸ் பண்ண? ஏய் நீ என் பொண்டாட்டிடி, நான் கிஸ் பண்ண வேற அவன் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல உங்களுக்கு காண்டாவது. இங்கே பாரு ஜேகே, ஜஸ்ட் அவங்க கல்யாணம் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான், எனக்கு தெரியல நான் இதை அக்செப்ட் பண்ணிக்கணும்னா இல்லையான்னு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன சொல்கிற வயன் அப்படிங்கிறாரு. ஆமாம் ஜேகே, நான் இதுவரையும் உன்னை ஃப்ரெண்டாக தான் பார்த்துருக்கேன், அதுக்கு மேலே நான் வந்து எதுலேயுமே உன்னை நான் அந்த மாதிரி பார்த்ததில்லை, எனக்கு நிறைய டைம் எடுக்கும் போல், ப்ளீஸ் எனக்கு இந்த மாதிரி பண்ணாது அப்படின்றீங்க. அவரா செம்ம கண்டாவது போய்த்தல
அப்படிங்கிற மாதிரி வந்து வாய் தான் சொல்லுது. பட் இருந்தாலும் மனசுக்குள்ளே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஒரு வேளை நம்ம அவளுக்கு பிடிக்கலையோ, வேண்டான்னு சொல்லிட்டு போயிடுவாளா? அட்லீஸ்ட் ஃப்ரெண்டாவது இருந்தா. கல்யாணத்துக்கு அப்புறம் இல்லைடா எனக்கு கூட வாழவே பிடிக்கலன்னுட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பே கூட வேண்டாம்னு சொல்லி கட் பண்ணிட்டு போயிடுவாளா அப்படின்ட்டு இப்போ தான் அவருக்கு மனசுக்குள்ளே பயம் வருது. அண்ட் அவருமே வந்து அதெல்லாம் கொஞ்சம் பேச்சை மாற்றணும். உங்கள் டென்ஷன் உங்கள் மாதிரி ஒரு ஃபேஸ் இருக்கு இல்லையா, உங்களுக்கு ஒரு மாதிரி அப்செட் ஆகிற மாதிரி இருக்கீங்க. அவரா சரி சரி எங்கே என் ஜட்டி அப்படிங்கிறாரு. இன்னும் நீ அந்த ஜட்டி புராணத்தை விடலையா? பைத்தியக்காரன், கல்யாணத்துக்கு முன்னாடி தான் அப்படி உயிரெடுத்தேன், நான் கல்யாணமும் என்னையே பண்ணிக்கிட்டு ஏன்டா இப்படி என்ன சாவடிக்கிறேன் அப்படின்ட்டு புடி போய்த்தல அப்படின்ட்டு நீங்களும் உங்களுடைய கபடெல்லாம் ஓப்பன் பண்ணி அவருக்கு ஜட்டி புராணம் எடுத்து கொடுக்குறீங்க. அவருமே வந்து வெக்கமே இல்லை, அங்கேயே தான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காரு. லைக் இன்னர் ஜட்டியை மட்டும் போட்டுக்கின்னு டவலால் கழட்டி போட்டு ஏய் செம்மையாக இருக்குது இந்த ஜட்டி அப்படின்னு காட்டேன். செம்மையாக தான் இருக்குது, வருங்காலத்தில் கட் பண்ண வேண்டிய நேரம் வந்துடும் போல், இந்த மாதிரிலாம் ஆட்டிக்கிட்டு திரும்பலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. என்னடி பேசிகிட்டு இருக்கா கட்டின பிரச்சனை பற்றி அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் லைக் ஓடி பிடிச்சி அடிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. அவரை தான் துரத்திட்டு வர்றாரு. செம்மையாக உங்களுக்கு என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கீங்க. லைக் அவர் ஒரு கட்டத்தில் பிடிச்சிட்டாரு. இந்த சாரி முந்தானையை பிடிச்சிட்டாரு. அதை பிடிச்சது நீங்கள் வந்து அதை பிடிச்சிட்டு உருவிடக்கூடாது அப்படின்ட்டு நீங்கள் வந்து அந்த பின்னோட சேர்த்து வந்து பிடிச்சிருப்பீங்க அந்த ஷோல்டரில். அவள் தான் பின்னாடி வந்து ஹக் பண்ணிட்டு அப்படியே கட்டில் மேலே பதுக்குன்னு விழுந்து என்ன பேசிகிட்டு இருக்கான்னுட்டு லைக் இந்த மாதிரி ரொம்பவே ஹக் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கிச்சு கிச்சு பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நீங்களா சொல்கிறீங்க டே விட்றாடே பைத்தியக்கார பையிலே எனக்கு அங்கே கை வைக்காதரா, எனக்கு ஒரே கூச்சமாக இருக்குது, கையடுறா அப்படின்ட்டு அடிக்கிறீங்க. அண்ட் அதுக்கப்புறம் தான் வந்து அவருமே விட்டுருந்துருப்பார். அண்ட் அதுக்கப்புறம் பார்க்குறீங்க சட்டியை மட்டும் போட்டு இப்படி திரும்புறிய வெக்கம் கட்ட நாயே போயிட்டு பனியன் போட்டு இந்த அப்படி வேஷ்டி சட்டை கட்டு அப்படின்றீங்க. அவரா கட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவருமே வந்து வெக்கமே இல்லை, அங்கேயே தான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு 2 பேருமே அதே மாதிரி தான் அவருக்கு க்ரீமு பவுடரு தலை சிவருது எல்லாம் பண்ணி விட்டு அழகாக வந்து குழந்தை பிள்ளை மாதிரி ரெடி பண்ணி கூப்பிட்டு வரீங்க. அண்ட் கீழே அதுக்குள்ளே வந்து ஜேக்கியோடைய அப்பா அம்மா உங்கள் அப்பா அம்மா எல்லாருமே வந்திருப்பாங்க. பார்க்குறாங்க, நீங்கள் பார்க்க வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்கிற மாதிரி இருக்குது 2 பேருமே. அவங்களுக்குமே வந்து பேரண்ட்டுக்கு ரொம்பவே ஹாப்பி. அப்பா ஏதோ ஒன்று இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தோம், இப்போ எல்லாமே எனக்கு மனசு நிறைவாக இருக்குது 2 பேருக்கும், 2 பேரை பார்க்கும் பொழுது அப்படிங்கிற மாதிரி அந்த திருஷ்டியெல்லாம் சுற்றி போடுறாங்க. அஞ்சைக்குமே வந்து எப்படி இருக்குது பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உங்கள் தோள் மேலே கை போட்டு கேட்குற, டே ஜோடி செம்மையாக இருக்குதுடா மகனே, கண்ணே எங்கள் கண்ணே பட்டுரும் போல் அப்படின்ட்டு அந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் சரிம்மா நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி நீங்களும் சொல்லிவிட்டு அந்த பூஜை செலவெல்லாம் இருக்கும் இல்லையா, கோவிலுக்கு போகிறதுக்கு ஒரு லைக் அந்த கூடை மாதிரி வச்சுருப்பாங்களடா, அதெல்லாம் எடுத்துக்கிட்டு நீங்களுமே வந்து போகிறீங்க. ஜேகே தான் வண்டியில் தான் கூப்பிட்டு போகிறாரு. இத்தனை நாள் டபுள் சைடில் அப்படியே உட்காந்துட்டு போனீங்க கெத்தா, இப்போ வந்து சாரி சிங்கிள் சைடில் தான் உட்காரணும். டே ஜேகே பொறுமையாக போகிறா, எங்களை தள்ளி இள்ளி விட்டு போகிறடா பள்ளத்தில் அது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு கெட்டியமாக வந்து ஜேகேவுடைய வயிற்றோடு சேர்த்து ஹக் பண்ணிக்கிட்டு போகிறீங்க. அண்ட் அவரா சரிடி வயன் கெட்டியமாக பிடிச்சிக்கோ, இப்போ நான் ஓட்டுற ஓட்டத்தில் இப்போ பாரு நீ இன்னொரு தடவை நான் உன் கூட தான் ஜேகே வருவேன், கோயிலுக்கும் சரி எங்கேயும் சரி நான் உன் கூட தான்டா வருவேன் அப்படிங்கிற மாதிரி நீயே அடம் பிடிக்கணும். அந்த அளவுக்கு மெதுவாக ஓட்ட போகிறேன் அப்படின்ட்டு ஓட்டுறாரு. அவள் தான் உங்களுக்கு உயிரே போயிடுச்சு போல், அந்த அளவுக்கு ஓட்டுறாரு. செம்ம வேகம். டேய் மெதுவாக போடானா, அடியே வயன் 50 தாண்டி அப்படின்றாரு. இன்னொரு கொஞ்சம் நேரத்துக்கு மெதுவாக போட அப்படின்னா அடியே 60 தாண்டி போகிறேன் அப்படின்றாரு. உங்களுக்கு வந்து அந்த கோயில் போயிருக்கு சேர்கிறதுக்குள்ளே நீங்கள் வந்து பரலோகமே போயிடுவீங்க போல், அந்தளவுக்கு பயம் ஆயிடுச்சு உங்களுக்கு. ஒன் சைடில் உட்காந்துட்டு இருக்கிறது உங்களுக்கு எப்படி உட்காருதுன்னு தெரில, எந்த கம்பியை பிடிக்கிறதுன்னு தெரில. அதுக்கப்புறமா வந்து கோயிலுக்கு போயிட்டு பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே வரீங்க. அண்ட் அதுக்கப்புறம் அந்த வெளியே வந்து இந்த பிரசாதமெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அது வந்து அந்த கோயிலுக்கு வெளியேனாக்க அந்த உட்காந்து கொஞ்ச நேரம் கோயிலுக்கு உள்ளே போயிட்டாக்க கொஞ்ச நேரம் கோயிலில் ஒரு 5 நிமிஷம் உட்காரணும்னு சொல்லுவாங்களேடா, அந்த மாதிரி உட்காந்துட்ருக்க. அப்போ தான் வந்து ஒரு பையன் வந்து உங்ககிட்ட பேசுகிறான். ஏய் ஒயன் எப்படி இருக்க அப்படின்ட்டு நீங்கள பார்க்குறீங்க. ஏய் பிரகாஷ் எப்படி இருக்க, நான் நல்லா இருக்கேன்டா, நீ எப்படி இருக்க அப்படின்ட்டு நீங்களும் கேட்க, ஏய் நான் நல்லா இருக்கேன்டி, எங்கே என்ன பண்ணிகிட்ருக்க, என்ன கழுத்தில் புதுசாக தாலியெல்லாம் இருக்குது, ஏய் கல்யாணம் ஆயிடுச்சு உனக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் பதட்டத்தில் கேட்க, நீங்களா ஆமாண்டா நேற்று தான் கல்யாணம் ஆச்சு, ஜேகே கூட தான் கல்யாணம் ஆகிட்டு, சடன் மேரேஜ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சடன் மேரேஜா, ஏய் என்ன சொல்லிகிட்டு இருக்க ஒயன், உனக்கே தெரியும் நான் உன்னை 5 வருஷமாக லவ் பண்ணிகிட்ருக்கேன்னிட்டு, நீ என்ன சொன்ன, நீ போயிட்டு எதுவாக இருந்தாலும் என் பேரண்ட்கிட்ட பேசிக்கோ என்கிட்ட பேசாதுன்னு சொன்னேன். அண்ட் உன்னை நல்லா பார்த்துக்கணுங்கிறதுக்காக தான் நான் இப்படி படித்து வேலைக்கு வந்தேன்.
நீ என்னவோ இப்போ இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்க அப்படின்னு அந்த பையன் வந்து உங்ககிட்ட இப்போ தான் கத்த ஆரம்பிக்கிறான். ஜேகேவும் பார்க்குறாரு. ஏய் என்ன பண்ணிகிட்டு இருக்க, என்ன பேசுகிற நீ அப்படின்ட்டு. டேய் ஜேகே, நீ எதுக்காக என் ஆளை கல்யாணம் பண்ண? அவன் ஏன் ஆள்னு உனக்கு தெரியாதா? நான் அவளை 5 வருஷமாக லவ் பண்ணிகிட்டு இருக்கேன். அவளுக்காக தான் நான் இங்கே வந்தேன். அவளுக்காக தான் நான் இந்த வேலைக்கே சேர்ந்தேன். அவளை நல்லா வச்சு காப்பாற்றணுங்கிறதுக்காக தான் நான் இந்த நிலைமைக்கு நான் வந்திருக்கேன். இப்போ நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்து நின்றுட்டுருக்க அப்படிங்கிற மாதிரி அந்த பையனும் கேட்குறான். ஜேகேக்கு செம்ம காண்டாயிடுச்சு. எவ்வளோ தைரியம் இருந்தால் ஏன் பொண்டாட்டியே ஏன் முன்னாடி ஏன் ஆளுன்னு சொல்லுவா அப்படின்ட்டு கோயிலே வந்து 2 பேருக்கு சண்டை வர ஆரம்பிச்சிட்டோம். நீங்களே பார்க்குறீங்க. டேய் ஜேகே விட்றாவனன்ட்டு. ஏய் என்னடி விட்றாவன, நீ எனக்கு தானே பொண்டாட்டி, அவனா அவனை ஏன்னு சொல்லிட்டு இருக்கான், நீ பாட்டுக்கு நீ பைத்தியம் மாதிரி நின்றுட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி இன்னும் கடுப்பில் இன்னும் 2 சேர்ந்து வைக்கிறாரு. உங்களுக்கு செம்ம பயம் ஆயிடுச்சு. ஜேகே ப்ளீஸ் ஜேகே, எல்லோரும் பார்க்குறாங்கடா, கொஞ்ச நேரம் பொறுமையாக இருடா, எல்லோரும் பார்க்குறாங்க ஜேகே, மானம் போகுதுடா அப்படின்னா. மானம் போகுதா? இங்கே ஏன் மானம் போகுதா உன் மானம் போகுதாடி? மானம் இங்கே பாரு பையன், அவன் என் பொண்டாட்டியை என் ஆளுன்னு சொல்கிறான், அவனுக்கு எவ்வளோ திமிரு இருக்கும் அப்படின்ட்டு இன்னும் 2 சேர்த்து வைக்கிறாரு. அவனா வயன், உனக்கு இவன் வேண்டாம், நான் உன்னை பார்த்துக்கிறேன், நீ வந்து அப்படிங்கிறான். இன்னும் 2 சேர்ந்து விழுது. ஏய் ஜேகே, அவள் ஏன் ஆள், என்னைக்கு இருந்தாலும் அவளை தூக்கிட்டு போயினாலும் நான் தாலியை கட்டுவேண்டா. அந்த தாலி என்ன தாலி, அதை கழட்டி வீசி உன் மூஞ்சில் வீசலடா கேளு அப்படிங்கிற மாதிரிலாம் அவனும் சொல்ல, ஜேகேக்கெல்லாம் செம்ம காண்டாயிட்டு. இப்போ தான் வந்து மனசை ரொம்ப ஹாப்பியாக இருந்துருப்பார். இப்படியெல்லாம் கேட்டதும் தாலியை கழட்டுறியாமல தாலியை அப்படின்ட்டு ஜேகே வந்து அவளை தான் அவனை புரட்டி எடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் அந்த பையனுடைய ஃப்ரெண்ட்ஸுமே வந்து ஐயோ சாரிண்ணா அப்படின்ட்டு கூப்பிட்டு போயிருப்பாங்க. ஜேகே உங்கள் பக்கம் தான் திரும்புகிறாரு. என்னடி இது அப்படின்னா, என்னடி இதுன்னா எனக்கு என்னடா தெரியும், அவன் 5 வருஷத்துக்கு முன்னாடி ப்ரப்போஸ் பண்ணான்னு உனக்கே தெரியும். நான் என்ன சொன்னேன், வீட்டில் வந்து பேசிக்கோ, எதுவாக இருந்தாலும் சொல்லிட்டேன். 5 வருஷத்துக்கு அப்புறம் வந்து அவன் இப்படி சொல்லுவான்னு எனக்கு என்ன தெரியும் அப்படின்னா. 5 வருஷமோ 6 வருஷமோ ஏன் உனக்கு தெரியாதா? இதுவரை உனக்கு ஃபோனே பண்ணலையே. ஆமாம், உன் ஃபோனை 24 மணி நேரம் நான் தானே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். உனக்கு ஃபோன் பண்ணல, மெசேஜ் பண்ணல. 5 வருஷமாக அவன் பின்னாடி சுற்றிட்டு இருக்கான். பரவாயில்ல, அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்போ நீ என் பொண்டாட்டி, நீ எனக்கு மட்டும்தான் சொன்னான், வா போகலாம் அப்படின்ட்டு அவங்க இடுப்பில் சேர்த்து பிடிச்சி அப்படியே கூப்பிட்டு போகிறாரு. அந்த பையனுமே வந்து திரும்பி பார்க்குறான். ஜேகே உங்கள் இடுப்பில் கை வச்சிருக்கிறதெல்லாம் அந்த பையனுக்கு செம்ம காண்டாகுது. டே மச்சான், அந்த பொண்ணுக்கு தான் கல்யாணம் ஆகிடுச்சில்ல, ஏன்டா அந்த மாதிரி பண்ணுற அப்படின்ட்டு அந்த பையனுடைய ஃப்ரெண்ட்ஸு கேட்குறாங்க. என்னடா பேசிகிட்டு இருக்க நீ, எனக்கு வயன்னா ரொம்ப பிடிக்கும், எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்குடா, அதுக்காக தானே அவளுக்காக தானே இது எல்லாமே கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பையன் சொல்ல, அவங்க ஃப்ரெண்ட்ஸுமே சரிடா அதுக்கு என்ன பண்ணுறது, அதான் கல்யாணம் ஆகிட்டே, கல்யாணம் ஆனாலும் என்ன, அவள் குழந்தைய பெற்றுக்கினாலும் சரி, அவள் எனக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி இந்த பையன் ஒரு மாதிரி வில்லங்கமாக பேசுது. இந்த பக்கம் ஜேகே கூப்பிட்டு போனார் இல்லையா, அவரை தான் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டாரு. ஸ்ட்ரைட்டாக உங்கள் வீட்டுக்கு தான். அங்கே போய் பார்த்தா உங்கள் அப்பா அம்மா எல்லாம் இருக்காங்க. உங்கள் அப்பா அம்மா ஜேகே அப்பா அம்மாலாம் அங்கே தான் இருக்காங்க. ஜேகேக்கு செம்ம காரில் இருக்கிறது பார்த்துட்டு, என்னப்பா ஆச்சு ஜேகே, போகும்போது பல்ல காட்டினா இப்போ என்ன பல்ல முடிக்கிட்டு வர அப்படின்னு கேட்க, அவருமே சொல்கிறாரு, இந்த மாதிரி தான் ஒருத்தன் என்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணா, அடி பழுந்து எடுத்துட்டேன் அப்படின்னா. என்னடி அம்மா ஆச்சு அப்படின்ட்டு உங்கள் அம்மா வர்றாங்க. இந்த மாதிரி தான் அம்மா 5 வருஷத்துக்கு முன்னாடி ப்ரப்போஸ் பண்ணா, வீட்டில் வந்து பேசிக்கோன்னு சொன்னேன், ஆனால் அந்த பையன் 5 வருஷத்துக்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி பேசுவான்னு எனக்கு தெரியவே தெரிலம்மா அப்படின்னேன். சரிம்மா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எதுவாக இருந்தாலும் ஜேகே பார்த்துக்குவான், நீ தைரியமாயிரு, எதுவாக இருந்தாலும் ஜேகே பார்த்துக்குவான் அப்படிங்கிற மாதிரி உங்கள் வீட்லேயே சொல்கிறாங்க. நீங்களுமே சரி ஓகேன்னுட்டு நீங்கள் போகிறீங்க ரூமுக்கு. ஜேகேவும் பார்க்குறாரு, ரூமுக்கு தான் பரவாயில்ல, அந்த வரேன் நானும் அப்படிங்கிற மாதிரி அவருமே வந்து வால் பிடிச்சின்னு உங்கள் பின்னாடியே வர்றாரு. நீங்களும் திரும்பி பார்க்குறீங்க. ஏய் என்னடா ஜேகே அப்படின்ட்டா, என்னடி ஜேகே அப்படின்ட்டு அவர் அப்படியே உங்களை ரூம்குள்ளே தள்ளி அப்படியே டோரை லாக் பண்ணிட்டாரு. அப்படியே அந்த டோர்லேயே பின் பண்ணி அந்த ஹிப்பை பிடிச்சி இழுப்பான் இல்லையா, அந்த ஹிப்போடு சேர்த்து அப்படியே அணைச்சி பிடிக்கிறாரு பக்கத்தில். நீங்களா இதெல்லாம் புதுசாக இருக்குது, வியடாக இருக்குது. ஏய் ஜேகே என்ன பண்ணிகிட்ருக்க நீ அப்படின்ட்டு அவர் கையை எடுக்க பார்க்குறீங்க. எங்கள் பார்வையன், இந்த பாரு உன் கழுத்தில் தொங்குதில்ல, அதை நான் தான் கட்டினேன், அதுவும் நான் உன்னை தொட்டு தாலி கட்டின புருஷன், தேவையில்லாமல் எனக்கு டென்ஷன் பண்ணாத. அவன் எவனே எனக்கு தெரில, காலேஜில் வேணால் படிச்சிருக்கான், நான் பார்த்துருக்கேன், ப்ரப்போஸும் பண்ணியிருக்கான், அவன் போயிட்டான், அவ்வளோதான். இத்தனை வருஷம் நான் உன் கூட இருந்திருக்கேன், நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம், இப்போ நான் உன் புருஷன், நீ என் பொண்டாட்டி, தேவையில்லாமல் அவன் வர்றான் அப்படி இப்படின்னுட்டு எனக்கு டைவர்ஸ் கூட நான் விட்டு போகிறேன், பிரிஞ்சு போகிறேன், எனக்கு அவன் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் மனசில் ஆசையை வளர்த்துக்கிட்டேன்னு வச்சுக்கோ, நான் உன்னை ஃப்ரெண்டாக தாண்டா பார்த்தா நீ என்கிட்ட சொல்லிட்டு அவளை சாப்பிடிச்சிருவான் உன்னை அப்படின்ட்டு ஜேகே சொல்ல. நீங்களா ஏய் ஜேகே என்ன பேசிகிட்டு இருக்க, பைத்தியம் மாதிரி பேசிகிட்டு இருக்காடா நீ, நான் அந்த மாதிரிலாம் சொல்லவே இல்லை, எனக்கு அவன் மேலே எந்த ஃபீலிங்ஸும் இல்லை. அப்போ என் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கா?
என்னடா நீ பேசுகிற, நான் உன்னை ஃப்ரெண்டாக தான் பார்த்தேன், அந்த மாதிரிலாம் எனக்கு உன் மேலே ஃபீலிங்ஸ் எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜேகேக்கு வந்து அதெல்லாம் கேட்கும்போது செம்ம காண்டாயிடுச்சு. அவ்வளோதான், மனுஷன் அப்படியே பிடிச்சிட்டு இருந்தவர் அந்த ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணா உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, தள்ளவும் முடியல. மனுஷன் மட்டும் பல்காக இருக்கிறாரு, என்ன பண்ணுறதுனே தெரில. அந்த ஃபோர்ஸில் கிஸ் பண்ண பொழுது அவர் என்ன பண்ணிட்டாரு, லிப்ஸை வந்து கடிச்சு வச்சிட்டாரு. ப்ளட் வேறு வருது, அந்த ஒரு மாதிரி டேஸ்ட் வரும் இல்லையா, ப்ளட்டு டேஸ்ட்டு, அது பார்த்ததுமே அவருக்குமே வந்து கஷ்டமாயிட்டு அதுக்கப்புறம் தான் விட்டுறாரு. பார்த்தா அவங்க லிப்ஸில் இருந்து ப்ளட் வருது. அவருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில. மறுபடியும் வந்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. போன டைம் வந்து ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணியிருந்திருப்பார். இப்போ கொஞ்சம் நார்மலாக கிஸ் பண்ணுறாரு. அந்த ப்ளட்டு வந்து லிக் பண்ணுறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே பிடிச்சி தள்ளி விட்றீங்க. ஆஹா, மனுஷன் விடவே இல்லை. இன்னும் கொஞ்சம் சேர்த்து ஹக் பண்ணி, இன்னும் கொஞ்சம் டைட்டாக ஹக் பண்ணி கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பீங்க, பட் முடியலை. என்னவோ பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களும் விட்டுட்டு இருப்பீங்க. அண்ட் அவருமே வந்து ஒரு 2-3 மினிட்ஸுக்கு அப்புறமா வந்து கிஸ் பிரேக் பண்ணிட்டு பார்க்குறாரு. ப்ளட்டு கொஞ்சம் ஸ்டாப் ஆகுது. அப்பா, நல்ல வேலைடி செல்லம், ப்ளட்டு ஸ்டாப் ஆகிட்டு அப்படிங்கிற மாதிரி உங்கள் லிப்ஸ்லாம் தொட்டு பார்க்குறாரு. நீங்களா செல்லம்மா, என்னடா புதுசாக செல்லம் வெள்ளங்கிற அப்படின்ட்டு நீங்கள் இங்கே பார்வையன், நீ அவங்க கூட பேசுகிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ப்ளீஸ், நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம். தேவையில்லாமல் என்ன உன்னை ஃப்ரெண்டாக தாண்டா பார்த்தேன் அப்படின்ட்டு மறுபடியும் பழைய கதை கட்ட ஆரம்பிச்சிட்டேன்னு வச்சுக்கோயேன், அவளை கையை கொள்ள உடச்சி இந்த மொழியிலே உட்கார வச்சிரும் உன்னை அப்படிங்கிற மாதிரிலாம் மிரட்டி விட்டு போகிறாருன்னு நீங்களா பார்க்குறீங்க. என்ன இவன் புதுசாக பண்ணிகிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் இதே மாதிரி அன்றைக்கி டேவுமே போயிருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து அந்த பையன் வந்து உங்களுடைய காண்டாக்ட் நம்பர் எப்படியோ வாங்கி உங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த மெசேஜ் எல்லாமே ஜேகே தான் படிக்கிறாரு. ஹாய் ஒயன், எப்படி இருக்கு அப்படின்ட்டு மெசேஜ் வருது. ஒயன், நீ ஜேகேவை லவ் பண்ணல அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். நீ ஜேகேவை உன்னுடைய ஃப்ரெண்டாக தான் பார்க்குற அப்படின்ட்டு எனக்கு நல்லாவே தெரியும். ஏதோ உங்களுடைய சிச்சுவேஷன், அதுக்காக தான் நீ ஜேகேவை கல்யாணம் பண்ணிக்கிட்ட. ஸோ ப்ளீஸ் என்கிட்ட வந்துரு, நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன். உனக்கு ஒரு குறையும் இல்லாமல் நான் உன்னை பத்திரமா பார்த்துக்கிறேன் ஒயன். ப்ளீஸ் என்கிட்ட வந்துரு. உனக்கு ஜேகே வேண்டாம், உனக்கு செட் ஆக மாட்டான், நான் உன்னை பத்திரமா பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய வந்து வாய்ஸ் மெசேஜ் இந்த மாதிரிலாம் நிறைய வருது. நீங்கள் வந்து உங்கள் மொபைல் எப்பவுமே ஜேகே தான் வச்சுட்ருப்பாரு. அண்ட் ஜேகே தான் எல்லாத்தையும் பார்த்துட்டு அவருக்கு செம்ம காண்டாகுது. அண்ட் இதே மாதிரி இருக்க கிட்டத்தட்ட 1 வீக் ஆகிட்டு உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு. அண்ட் இப்போ நீங்கள் ஜேகே வீட்டில் தான் இருக்கீங்க. அண்ட் இது இப்போ தான் வந்து நீங்கள் சொல்கிறீங்க, ஜேகே ஆஃபீஸ் போகணுண்டா, லீவ் போட்டு 1 வாரம் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் நான் வேலையை விட்டு தூக்கிடுவாங்க அப்படின்னா பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ வீட்டிலே இரு, நான் வேலைக்கு போயிட்டு சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல உங்களுக்கு காண்டாகுது. என்ன பேசிகிட்டு இருக்கனே, நான் வேலைக்கு போய் தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களுமே வந்து வேலைக்கு போகிறீங்க. அன்றைக்கி தான் வந்து ஜேகேவுமே வந்து ஆஃபீஸ் போகிறாரு, நீங்களும் ஆஃபீஸ் போகிறீங்க. அண்ட் ஆஃபீஸ் போயிட்டு அவர் தான் வந்து உங்களை ட்ராப் பண்ணுறாரு. லஞ்சு வந்து கையோடு எடுத்துகிட்டு வந்து தான் கொடுத்துருப்பாரு. அண்டு ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு கால் பண்ணுறாரு, ஒயன் சாப்பிட்டியா அப்படின்ட்டு. சாப்பிட்டேன்டா, நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன்டி, இப்போ தான் சாப்பிட்டுட்ருக்கேன். சரி, ஆமாம் ஜேகே, என் ஃபோன் எங்கடா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. அவரா, உன் ஃபோன் என்கிட்ட தான் இருக்குது. ஆமாம், என் ஃபோனை வச்சு நீ என்ன பண்ணுற? எதுவோ பண்ணுறேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உன் ஃபோன் என்கிட்ட தான் இருக்குது, அது சேஃப்டியாக தான் இருக்குது. ஈவினிங் நானே வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். சரிடா பாய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஃபோனை வைக்கிறீங்க. அண்ட் ஈவினிங் ஆகுது. கிட்டத்தட்ட உங்களுக்கு 5 o'clock தான் அந்த மாதிரி தான் ஆஃபீஸ் முடியும். வெளியே வந்து பார்த்தா அந்த பிரகாஷ் தான் நின்றுட்டுருக்கான் பைக்கில். ஒய்யன் அப்படின்ட்டு ஓடி வந்து உங்கள் கையை தான் பிடிக்கிறான். நீங்களாம் பார்க்குறீங்க. ஏய், நீ என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க? ஒய்யன், நான் உன்னை தான் பார்க்க வந்தேன், ப்ளீஸ் ஒய்யன் வந்துரு ஒய்யன், வேண்டாம் ஒய்யன், உனக்கு அந்த ஜேகே வேண்டாம், நான் உன்னை பத்திரமா பார்த்துக்கிறேன், வந்துடுறி அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றான். உங்களுக்காக செம்ம காண்டாகுது. இங்கே பாரு பிரகாஷ், எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிட்டு, எனக்கு ஜேகே தான் என்னுடைய ஹஸ்பண்ட், நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ப்ளீஸ் தேவையில்லாமல் இந்த மாதிரி எனக்கு பிரச்சனை பண்ணாத. ஜேகே பார்த்துட்டா நான் டென்ஷன் ஆகிடுவான், அவன் உன்னை அடிச்சிருவான், ப்ளீஸ் நீ கிளம்பு அப்படின்னா நீங்கள் சொல்கிறீங்க. பார்த்தியா, இப்போ கூட நீ அவன் அடிச்சிருவான்னு சொல்லிட்டு தான் என்னை போக சொல்கிற. எனக்கு உன்னை பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி நீ சொல்லவே இல்லை அப்படின்னா உங்களுக்கா தலைமையிலே கை வச்சிட்டிங்க. பைத்தியமா பிரகாஷ், நீ இந்த மாதிரி எனக்கு ஃபீலிங்ஸ் எதுவுமே கிடையாது உன் மேலே. ப்ளீஸ் இந்த மாதிரி தேவையில்லாமல் லைஃப்பில் வந்து இனிமேல் டிஸ்டர்ப் பண்ணாத. ஆல்ரெடி எனக்கு கல்யாணம் ஆகிட்டுடா, ஜஸ்ட் நீ மூவ் ஆன் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அந்த பையன் கேட்கவே இல்லை. ஆல்ரெடி வந்து காரை கொண்டு வந்திருப்பான் போல், கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான்.
லைக் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா இப்போது ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான் இல்லையா அந்த ஃப்ரெண்ட்ஸு அவங்களுமே வந்து காரில் ஒரு 2-3 பேர் இருப்பாங்க. அவன் என்ன பண்ணிட்டான், இந்த குளோரோஃபார்ம் இருக்கும் இல்லையா அதை எடுத்து கர்ச்சீஃபில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸில் வந்து அழுத்திட்டான். நீங்களா அவ்வளோதான் மயங்கிட்டீங்க. அப்படியே அவங்கள தூக்கிட்டு போயிட்டு காரில் வச்சு உங்களை கூட்டிகிட்டு போகிறான். ஜேகே வந்து அப்போ தான் வந்து வந்திருப்பார். அவன் தூக்கிட்டு போயிட்டு உங்களை காரில் வச்சான் இல்லையா, உட்கார வச்சான் இல்லையா, அதை பார்த்துட்டாரு. அவ்வளோதான் அவருக்கு செம்ம காண்டாகிட்டு அவருமே வந்து அந்த காரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் வராரு. லைக் ஹெல்மெட் போட்டிருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து யார் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்ட்டு தெரில. அவனா நேராக வந்து ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி இருக்க வந்து அங்கே தான் கூப்பிட்டு போயிட்டு அவங்கள அப்படியே தூக்கிட்டு போகிறான் உள்ள. ஜேகேக்கா செம்ம காண்டாயிடுச்சு. வராரு, இறங்கி வந்து செம்மடி அடிக்கிறாரு. அந்த கூட வந்து ஒரு 4 பேர் இருந்தாங்க இல்லையா அவங்களுக்கு. அவன் வந்து என்ன பண்ணிட்டான், அவங்களை தூக்கிட்டான் அவனுடைய பெட்ரூமுக்கு போயிட்டு லைக் இப்போ வந்து நீங்கள் மயக்கத்தில் இருக்கீங்க இல்லையா, அந்த டைம்லேயே வந்து உங்களுக்கு தாலி கட்டிடலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவே பண்ணிட்டான். அவன் என்ன பண்ணிட்டான், அவன் போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டு அப்புறமா உங்களுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அவன் போயிட்டு வேஷ்டி சட்டையெல்லாம் மாற்றிக்கின்னு வர்றான். அவன் வந்து பார்க்கும்பொழுது லைக் வந்து பார்க்குறான். வந்து அப்போ தான் வந்து உங்கள் ஃபேஸில் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு மேக்கப் போடலாம் அப்படின்ட்டு போடுற மாதிரி அப்போ தான் உங்கள் ஃபேஸ்கிட்ட கை வருது. அவனுடைய கையை வேறு ஏதோ ஒரு கை பிடிக்குது. திரும்பி பார்க்குறான், ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பாங்கன்னுட்டு. டே மச்சான் அப்படின்ட்டு திரும்பி பார்க்குறான். பார்த்தா வேறு யாரும் இல்லை, நம்ம ஜேகே தான். எவ்வளோ தைரியம் இருந்தால் என் பொண்டாட்டியே கடத்தி கூட்டிகிட்டு வந்து கல்யாணம் பண்ண பார்ப்பேன் அப்படின்ட்டு செம்ம அடி அடிக்கிறாரு. ஆல்ரெடி போலீஸ்க்கும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பார், ஃபோன் பண்ணி சொல்லியிருந்திருப்பார். போலீஸுமே வந்திருப்பாங்க. ஆல்ரெடி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க போல். இன்றைக்கு இவன் மட்டும்தான் பாக்கி சொல்கிறாரு. இவன் தான் என் பொண்டாட்டியை பாருங்கள், குளோரோஃபார்ம் கொடுத்து கழுத்தி தூக்கிட்டு வந்து வச்சுருக்கான். அதுவும் திருட்டுத்தன்மாக தாலி கட்ட பார்க்குறான் கல்யாண பொண்ணுக்கு. பிடிச்சி ஜெயிலில் போடுங்க சார், எது என்ன ஆனாலும் சரி, அவன் வெளியவே வரக்கூடாது ஆயுசுக்கும். அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கேஸ் எடுத்து போட்டு விடுங்க அவன் மேலே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உங்களுக்கு இது எதுவுமே தெரில, மயக்கத்தில் தான் இருக்கீங்க. ஜேகேவுமே வந்து நீங்கள் மயக்கத்தில் இருக்கீங்க இல்லையா, அவங்கள டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. அப்படியே வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி தான் கார் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுமே கார் எடுத்துகிட்டு வராங்க. அவங்களே அப்படியே வந்து ஹோட்டல் ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அந்த ஹோட்டல் ரூம் கூட்டிகிட்டு போயிட்டு சொல்கிறாங்க வேறு யாரும் இல்லை, இதனுடைய ஒய்ஃப் தான் அப்படின்ட்டு. அவங்களுமே ஓகே சார் நீங்கள் போங்க அப்படின்ட்டு அனுப்பி விட்ருப்பாங்க அந்த ரிசப்ஷனில். அவருமே பார்க்குறாரு, உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி கசன்னு இருக்குது போல் அந்த ட்ரெஸ் எல்லாம். உங்களுக்கு ஒரு லைக் ரொம்ப வேர்க்கும் இல்லையா, அந்த மாதிரி வேர்க்குது. அவருமே வந்து இந்த குளிச்சுட்டு ஒரு இது மாதிரி போடுவாங்களடா கொரியாவில், அந்த மாதிரி தான் இருக்குது இப்போ, அந்த மாதிரி தான் இருக்குது. அவருமே வந்து என்ன பண்ணிட்டாரு, ஒரு வெட்டவல் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு அது எல்லாமே துடைக்க ஆரம்பிக்கிறாரு. லைக் ஒரு மாதிரி அவருக்கு வந்து ஒரு ட்ரெஸ்ஸும் ரிமூவ் பண்ணும்போது ப்ளஷ் ஆகுது. ஒரு மாதிரி அவருக்கு வந்து ஒரு மாதிரி ஹார்ட் ஆகுது. அவருக்கு எப்படி பண்ணுறது அப்படின்ட்டே புரியல. பட் இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸஸ் மொத்தமாக எல்லாமே இன்னோவியர்ஸ் கூட எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எல்லாமே பாடி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது மட்டும் போட்டு விட்ருப்பாரு. அவருமே போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து உங்கள் பக்கத்துலேயே வந்து உங்களை ஹக் பண்ண மாதிரி படுத்து தூங்கிட்டு இருக்காரு. நீங்களுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 ஹவர்ஸுக்கு அப்புறம் தான் வந்து கண்ணை முழிச்சு பார்க்குறீங்க. பார்த்தா ஜேகே கூட தான் இருக்கிறீங்க. அப்போ வந்து தலையில் கையை வச்சுட்டு அப்படியே தலைவலிக்குதே அப்பா அப்படின்ட்டு மாதிரி எழுந்து சுற்றி பார்க்குறீங்க. பார்த்தா ஹோட்டல் ரூமு பக்கத்தில் பார்த்தா ஜேகே. உங்களுக்கு பக்கோனாய் போச்சு. டேய் ஜேகே எந்திரா நாயே அப்படிங்கிறீங்க. அவருமே எழுந்து என்னாடி உனக்கு பிரச்சனை அப்படின்ற மாதிரி எழுந்திரிச்சு உட்கார்றாரு. டேய் அந்த பையன் என்ன இப்படி மாதிரி கடத்திட்டு போனான்டா அப்படின்னா. ஆமாம் கடத்திட்டு போனான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் வந்து உன்னை தூக்கிட்டு வந்துட்டேன், அவனை பிடிச்சி ஜெயிலில் போட்டேன்டி, நீ படுத்து தூங்கு அப்படின்ட்டு சொல்கிறாரு. நீங்களும் போயிட்டு சரி நீட்டு பக்கத்துலேயே ஜேகே ஷோல்டரில் தான் படுக்கிறீங்க. அதுக்கப்புறம் தான் பார்க்குறீங்க ட்ரெஸ்ஸு மாதிரி இருக்குது. அடே ஜேகே என் ட்ரெஸ்ஸுடா அப்படின்னா. அதெல்லாம் ஒன்றும் ஆகலை, இல்லை நான் அதை சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா. என்னது நீ சேஞ்ச் பண்ணியா அப்படின்ட்டு நல்லா லைக் பார்க்குறீங்க. பார்த்தா இன்னர்ஸு கூட காணோம். டேய் என் இன்னரு கூட காணோம்டா, நான் தாண்டி மொத்தமும் கழட்டினேன், என்னடி உனக்கு பிரச்சனை அப்படின்ட்டு மனுஷன் இப்போ தெளிவாக எழுந்து உட்காந்து கத்துறாரு. நீ தான் கழட்டினியா, அது எதுக்காக கழட்டினா, என் மேலே இருக்க ட்ரெஸ் மட்டும் கழட்டத்துக்கு நம்மளுக்கு கேடு அப்படின்னா. ஏய் நான் புருஷன்டி, என்ன பேசிகிட்டு இருக்க நீ, ஏன் எனக்கு இல்லாத உரிமை வேறு உனக்கும் இல்லை தெரியும்ல அப்படிங்கிறாரு. உங்களுக்கா
தெரியும் தான், உரிமை இருக்குதான், பட் இருந்தாலும் என்ன இருந்தாலும் அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு, லைக் ஓவர் ஆயிட்டு மறுபடியும் வந்து உங்களுக்கு லிப்ஸில் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நீங்களுமே வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க, பட் முடியல. லாஸ்ட்டில் விட்டே கொடுத்துட்டு நீங்களுமே வந்து பேக் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. அண்ட் அவருக்கா செம்ம ஹாப்பி. ஃபஸ்ட் டைம் நீங்கள் இந்த மாதிரி பேக் கிஸ் பண்ணுறீங்க இல்லையா, அது மட்டும் இல்லாமல் இது செகண்ட் டைம் கிஸ் பண்ணுறாரா, செகண்ட் இல்லை தேர்ட் டைம். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் கிஸ் பண்ணும்பொழுதே 2 டைம் கிஸ் பண்ணியிருப்பார். இப்போ வந்து தேர்ட் டைம் அவருக்கு நீங்கள் பேக் கிஸ் பண்ணதுமே அவள் தான் மனுஷனுக்கு ஒரே குஜாலாயிட்டு லைக் ஒரு ரொம்ப ஒரு மாதிரி ஹங்க்ரியாக கிஸ் பண்ணுவாங்களே அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காரு. உங்களுக்கா ஆஹா இவன் என்ன பண்ணுறான், வித்தியாசமாக பண்ணுறானே அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. பட் மனசும் விடவே இல்லையா, இதுதான் நமக்கு கிடச்ச சான்ஸு அப்படிங்கிற மாதிரி, இது நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவருமே என்ன பண்ணிட்டாரு, கிஸ்ஸை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணிவிட்டு லைக் இந்த கையெல்லாம் ட்ராவல் பண்ணுறது அப்படி இப்படின்ட்டு நிறைய பண்ணுறாரு. உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, ஜெக்கி என்ன பண்ணுற போதும் விட்டுடா அப்படின்னா, ஆஹா நீ என் பொண்டாட்டி அப்படிங்கிற மாதிரி நான் உங்ககிட்ட தான் பண்ண முடியும், வேறு எவங்க ரெடி பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அவருமே வந்து உங்களுக்கும் அவருக்கும் வந்து அன்றைக்கி ஒன்றா ஸ்டே பண்ணிவிட்டு எல்லாமே முடிஞ்ச போயிருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் டே வீட்டுக்கு ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டாரு நாங்கள் வெளியில் வந்திருக்கோன்ட்டு. நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்க்குறீங்க, பார்த்தா உங்களுக்கு கன்னத்துலேருந்து காதுலேருந்து நெக்குலேருந்து ஷோல்டரு லைக் அந்த மேலே செஸ்ட்டு எல்லா இடத்துலையும் ஹிக்கி தான். அப்படியே கேவலமாக பார்க்குறீங்க. ஜெக்கே ஒரு லுக்கு, ஜெக்காவா அப்படியே தெனாவட்டு அப்படியே ஒரு கெத்தா திமுறை உட்காந்துட்டு அப்படியே ஒரு நக்கல் ஸ்மெல்லில் பார்க்குறாரு உங்களை. நாய் பொறுக்கி நாயை பொறுக்கி நாய் அப்படின்ட்டு அடிக்கிறீங்க. உங்களுக்கு வந்து இப்போது ஜெக்கேவை ஃப்ரெண்டாக பார்த்துட்டு இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் கிஸ் பண்ணியிருப்பார் இல்லையா, அப்போவே வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு நீங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஃபாலோ ஆக ஆரம்பிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கும். நீங்கள் வந்து அவர் பிடிக்க ஆரம்பிச்சிட்டதுனால தான் நீங்களுமே வந்து ஜேகேவை அப்படி பண்ண அலோவ் பண்ணியிருப்பீங்க. அண்ட் பார்க்குறீங்க என்னடா இதெல்லாம் அப்படின்னா, இதெல்லாம் என்னுடைய அன்பின் வெளிப்பாடடி செல்லம் அப்படிங்கிறாரு. செல்லம் வில்லொன்னு பல்ல தட்டிடுவேன், என்ன பேசிகிட்டு இருக்க நீ அப்படின்னா, ஏய் என்னடி பேசிகிட்டு இருக்க, நான் உன் புருஷன்டி, இந்த மாதிரி தான் நடக்கும் இன்றைக்கி ஒரு நாளைக்கு எப்படின்னா டெய்லி இந்த மாதிரி தான் அப்படின்றாரு. நீங்களா என்னது டெய்லி இந்த மாதிரியா, அறிவு கேட்டவனே, ஒரு நாளைக்கே என்னால் தாங்க முடியல, செம்ம வலி வலிக்குதுடா அப்படின்னா, செம்ம வலி வலிக்குதா, ஏய் எப்படி சொல்கிற, ஜஸ்ட்டு 3 ரவுண்டு தான் போன மாதிரி ஞாபகம் இருக்கா உனக்கு அப்படின்னா, 3 ரவுண்டா, டேய் அதுக்கே எனக்கு உயிரே போயிடுச்சுடா, என்னடா இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்றீங்க. அவரா வயன் ஜஸ்ட்டு 3 ரவுண்டு தான் போயிட்டுருக்கு, இன்றைக்கி நைட்டுக்கு 4 ரவுண்டுக்கு ரெடியாரு அப்படிங்கிறாரு. என்னது 4 ரவுண்டா, ஆமாம் ஃபஸ்ட்டு நைட்டு 3 ரவுண்டு, இன்றைக்கி 4, நாளைக்கு 5, அடுத்த நாள் 6, இந்த மாதிரி தான் ஒரு ரவுண்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் அப்படின்னா, டேய் அந்த மாதிரி ஆளாடா நீ, கருமை பிடிச்ச நாயே காஜு பிடிச்சவன அப்படிங்கிற மாதிரி வந்து பங்கமாக வந்து செம்மையை போட்டு தலைகண்ணு போட்டு அடிக்க. ஒயன் என்னடி இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கேன், நான் உங்ககிட்ட தான் பண்ண முடியும், வேறு யார்கிட்ட பண்ண முடியும், இதே மாதிரி சொல்லி 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 தான் 3 ரவுண்டு கொண்டு பண்ணேன், என்னால் சுத்தமாக முடியல தெரியுமா, செம்ம வலி வலிக்கிறா நாயே அப்படிங்கிற மாதிரி ஜெங்கிவை அடிக்கிறீங்க. அவரோட செஸ்ஸில் அவருமே ஹக் பண்ணிக்கிட்டு சாரிடி அப்படிங்கிற மாதிரி கிஸ் எல்லாம் பண்ணுறாரு. இதுக்கு ஒன்றும் குறல்ல போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களுமே ஒரு ஹக் பண்ணிட்டு வலிக்குதுரா அப்படிங்கிறீங்க. சரி சரி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் இன்னும் உனக்கு முதுகெல்லாம் ரப் பண்ணி கொடுக்கட்டுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு முதுகெல்லாம் ரப் பண்ணி விட்றாரு. அங்கே வலிக்கு முதுக ரப் பண்ணி ஏன்னா பிரயோஜனம் நாயே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களுமே வந்து லைக் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க அவர் கூட. அண்டு ஒன்றா சேர்ந்து குளிக்கிறீங்க. அந்த குளியலுமே வந்து மனுஷன் ஒரு 2 ரவுண்டு போயிருப்பார். நீங்களா பார்க்குறீங்க, ஹெல்ப் பண்ணுறேன் குளிக்க வர்றதுல, ஹெல்ப் பண்ணுறமா செல்லம், வேறு ஒன்றும் பண்ண மாட்டேன் ப்ராம்ச்சி அப்படி இப்படிமா. இப்போ பார்த்தியா 2 ரவுண்டு அதுலேயே, எல்லா இடத்துலையும் இப்படியெல்லாம் பண்ணுறானே, பாத்ரூம் கூட விட்டு வைக்கலையா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு மனசில். அண்ட் அவரா என் பொண்டாட்டியை நான் எங்கே பார்த்தாலும் நான் பண்ணுவேன், என் பொண்டாட்டி கூட எனக்கு இல்லாத உரிமையா அப்படிங்கிற மாதிரி அவர். அண்ட் அதே மாதிரி உங்களை மெதுவாக வீட்டுக்குமே கூப்பிட்டு வராரு. உங்களுக்கா நடக்கவே முடியல, காலெல்லாம் ஒரு மாதிரி ஷிவராகுது, கடகடன்னு அதிருது. அண்ட் ஒரு மாதிரி வயிற்று பிடிச்சினே நடக்கிறீங்க. அண்ட் உங்கள் அப்பா அம்மாவும் பார்க்குறாங்க, என்னம்மாச்சு அப்படின்ட்டு. ஆக்சுவலி உங்கள் அப்பா அம்மா வந்து ஜேகே வீட்டில் தான் இருந்திருப்பாங்க, நீங்கள் ஜேகே வீட்டுக்கு தான் ஜேகே கூப்பிட்டு வந்திருப்பாரு. அண்ட் பார்க்குறாங்க, ஒன்றும் இல்லைம்மா சும்மா வயிறு வலி அப்படின்ட்டு நீங்களுமே வந்து மெதுவாக போகிறீங்க. அண்ட் ஜேகேவுடைய அம்மாவும் சரி உங்கள் அம்மாவும் சரி அந்த ஹிக்கி மார்க்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த நெக்கில் இந்த ஷோல்டர்லலாம் அதெல்லாம் கவனிச்சிட்டாங்க. மகன் ஏதோ வேலையை காட்டிட்டோம் போல்,
அப்படிங்கிற மாதிரிலாம் பார்க்க ஜேகேவை தான் பார்க்குறாங்க 2 பேரும். ஜேகேவா தம்ஸ்அப் எல்லாம் காட்டுறாரு அவங்க அம்மாக்கும், உங்க அம்மாக்கும். அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு. ஆஹா! 2 ஒண்ணு கூடிச்சுங்க, 2 ஒண்ணு கூடிச்சுங்கன்னுட்டு பாயாசமெல்லாம் செய்கிறாங்க. பால் பாயாசம் நெய்யெல்லாம் ஊற்றி நல்லா செய்கிறாங்க. லைக் என்ஜாய் பண்ணுறாங்க. 2 ஒன்று கூடிச்சிங்க. அப்பா நமக்கு இதை விட்டு வேறு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் இதே மாதிரி வந்து டெய்லி அன்னைக்கு நைட்டு சொன்ன மாதிரியே மனுஷன் 4 ரவுண்டு போயிருப்பார். உங்களால் சுத்தமாக முடிஞ்சிருக்காது. நாய் இதே மாதிரி சொன்ன மாதிரியே 4 ரவுண்டு 5 ரவுண்டு 6 ரவுண்டுன்னு போகிறானே, என்னால் சுத்தமாக முடியல. டேய் நீ எல்லாம் மனுஷனே வாடா மிருக நாய் அப்படின்னுட்டு நீங்கள் டெய்லி வந்து ஜேகே பிடிச்சி அடிக்கிறது வேலை. அண்ட் அவராக அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. அதே மாதிரி அந்த 1.5 மந்த்துக்கு அப்புறம் பார்த்தா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டும் ஆகிருப்பீங்க. ப்ரெக்னென்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு குழந்தையும் பிறந்திருக்கும். பேர் குக்கின்னு தான் வச்சுருப்பீங்க. பையன் குழந்தை தான். லைஃப் ரொம்பவே ஹாப்பியாக, ரொம்பவே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கப்புளாக, ரொம்பவே ஜாலியாக, ரொம்பவே இந்த ஃபன் நான் கலாய்ச்சிட்டு என்ன தான் என் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருந்தாலும் அந்த பழையசில் அந்த கலாய்க்குவோம் இல்லையா, அதெல்லாம் உங்களுக்கும் சரி ஜேகேவுக்கும் சரி மாறவே இல்லை. அப்படியே தான் இருக்கீங்க. அடிச்சுக்கிட்டு திரியிறது, கிண்டல் பண்ணுறது, இந்த மாதிரி. அண்ட் இதே மாதிரி தான் அந்த குக்கியோடு சேர்ந்து உங்களுடைய லைஃபுமே வந்து ரொம்பவே ஹாப்பியாக போயிருந்திருக்கும். அண்ட் இதோட இந்த ஹாப்பி என்டிங்கோட இந்த ஸ்டோரியை நான் முடிக்கிறேன்டா. ஓகேவா? உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாக்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்கடா. இன்கேஸ் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாக்க நான் போடுற வீடியோ தாங்களுக்கு வந்து சேராது. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஃபார் மீ. அண்ட் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் எனக்கே வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, நமக்கு இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து இன்னும் நான் ஸ்டோரியை வந்து இன்னும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டு கொண்டு போகணும் அப்படின்ட்டு எனக்கே தோணும். ஓகேங்களா? ஓகே, பாய், டேக் கேர்.